ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம இன்னைக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். எபேசியர் 4 அதிகாரங்கள். த பிரிசன் லெட்டர் ஞாபகம் இருக்கா? சிறைச்சாலை நிருபம். நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம முதல் லெட்டர் அதில் எபேசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம். சரியா? இதில் நிறைய விஷயங்கள் ஒப்பிட்டு பார்த்தா அழகாக புரியும். நம்ம எபேசு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதை தொடர்ந்து வந்துட்டு எபேசு சபையில் நல்லா கவனிக்கணும். எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கு தீமோத்தேயை பவுல் வந்து பாஸ்டராக போடுறதுக்கு முன்னாடியே எழுதின லெட்டர் தான் வந்துட்டு எபேசிய நிருபம். சரிங்களா? இதில் வந்துட்டு விசுவாச மக்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. உங்களுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா எபேசியர் நிருபத்தினுடைய முன்னுரை இன்ட்ரொடக்ஷன் மட்டுமே ஒரு ஸ்டடி எடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்கில். இன்ட்ரொடக்ஷன் டு எஃபிஷியன்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இருக்கும். அதை ஒரு முறை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு சாப்டர் 5 நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்தை வந்துட்டு நான் 5 பகுதியாக பிரிக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இல்லாட்டி 5ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு 5 பாயிண்ட்டாக சொன்னால் அது நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். கவனிங்க, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5. அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் புதுசாக எதுவுமே ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் தான் 5ஆம் அதிகாரம். அதில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன ரீகேப்காக சொல்கிறேன். ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இல்லை, ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் தலை கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவராலே சரீரம் முழுதும் கணுக்களாலும் கெட்டுக்களாலும் சேர்ந்து கெட்டப்பட்டு ஞாபகம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்து இயேசுக்குள் புது மனிதனாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்ததை நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். மெய்யான நீதி, பரிசுத்தம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாரு, இருதயத்தை கடினப்படுத்தாது, புத்தியில் அந்தகாரப்படாமல் ஞாபகம் இருக்கா? வேசித்தன பாவத்தில் விழுந்து போகாமல் இரு, திருடுறவன் திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசலாம் பேசக்கூடாது, விசுவாசிக்கு ஏற்ற வார்த்தைகள் மட்டும் தான் பேசணும், நீ வாக்குத்தத்தமாய் பெற்ற பரிசுத்தாவை என்ன பண்ணாத, துக்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறார். இன்னும் முடியல. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான உபதேசம் இதுதான். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னி, முடிஞ்சு போச்சு. அது மேலே பேசுறது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம 5ஆம் அதிகாரம் கண்டினியூ பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, 4ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கல. 4ஆம் அதிகாரத்தோடு 5ஆம் அதிகாரத்தை என்ன பண்ண போகிறோம்? கண்டினியூ பண்ண. ஒருவருக்கொரு மன்னிங்க. ஆதலால் எதனால? தேவனால் வாக்குத்தத்தமாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கிறீர்கள். என்னெல்லாம் பண்ணா அவர் துக்கப்படுவாராமா? புத்தியில் அந்தகாரப்பட்டு விபச்சாரத்துக்கு எதுவான பாவத்தில் விழுந்து இருதயத்தை கடினப்படுத்தி விக்கிரகாராதனைக்குள்ளாக போய் வீண் வார்த்தைகளை பேசி, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியங்களை செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரு. ரைட்டா? வேலை செய்கிறவன் வேலை செய்யாமல் மற்றவங்க காசை திருடி பொருளாசை உள்ளவனா வாழ்ந்தால் அதில் ஆவியானவர் துக்கப்படுவார். இந்த மாதிரி ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுங்க. ஆதலால் அதனால நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மில் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாரு. 5ஆம் அதிகாரத்தை ஒரு 5 பாயிண்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 பாயிண்ட்ல 5 குறிப்பா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் கிறிஸ்துவை போல அன்புல ஜீவியுங்கள். கிறிஸ்து எப்படி அன்பு காட்டினாரோ அந்த மாதிரி கிறிஸ்துவின் அன்புல கிறிஸ்துவை போல நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, எல்லா விதமான காம விகாரம், பேராசை, பொருளாசை, பண ஆசை, இம்பியூரிட்டி, எல்லா விதமான அசுத்தங்கள், விபச்சாரம், முக்கியமாக விபச்சாரம், அதெல்லாத்தையும் விட்டுரு. ஏன்னா நீ செய்யக்கூடிய எல்லா அசுத்தமான காரியங்களும் ஒரு நாள் வெளிச்சத்தில் வந்து சேர்ந்துடும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாட்கள் ரொம்ப மோசமாக, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படின்னால கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கும். யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் மச் as possible because the days are evil. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பி வீண் வார்த்தைகளை பேசாம பரிசுத்தாவில் நிரம்பி நீ சங்கீதங்கள், பாடல்கள், கிறிஸ்தவத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள், கர்த்தருடைய வார்த்தை பற்றி இதை பற்றியே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணு. சரியா? ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து
சங்கீதங்களாலும் பாடல்களாலும் ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. வீண் வார்த்தையை பேசாத, அலப்பாத, ஜோக்குன்ற பேரில் கூட அநாகரிகமான, அனாவசியமான, தேவனுக்கு மகிமையா இல்லாத காரியங்களை ஒருபோதும் பேசாத. 4 பாயிண்ட் ஆச்சா? 5வது என்ன சொல்றாரு தெரியுமா? 5வது பாயிண்ட் முடியாது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் 5th பாயிண்டோட முடியாது. 5th பாயிண்ட்லேருந்து கண்டினியூ ஆகி 6th பாயிண்ட்லாம் ஃபுல்லாக போகும். எப்படி போகும்னா, இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம? இந்த 4 விஷயங்கள் இதே போலவே கிறிஸ்து இயேசுக்குள்ள யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறாரு. மனைவிக்கு புருஷன் கீழ்ப்படியணும், அதை கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி வர பேசுகிறார். சரியா? ஆமாம். புருஷனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையாரே கிறிஸ்துவுக்கு குடும்பமாய் சபைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்குது. கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். சரியா? அந்த மாதிரி மனைவியானவள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். அதே போல மறுபக்கத்தில் புருஷனானவன் மனைவியை நேசிக்கணும். யாரை போல? கிறிஸ்துவை போல. பெற்றோர்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதபடி பார்த்துக்கணும். எஜமானன் வேலைக்காரனை ரொம்ப துஷ்டத்தனமாக நடத்தாதபடிக்கு, நான் பெரிய எஜமான்லாம் கிடையாது, எனக்கும் மேலே ஒரு எஜமான் இருக்காரு, அந்த நினைப்போடு நீ வாழ்ந்துக்கணும். அப்போ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, பைபிள் ஸ்டடியை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன், அவ்வளோதான் மொத்தமாகவே. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, கிரேக்க பாஷையை பேசக்கூடிய ரோம அதிகாரிகள் மத்தியில், நீங்கள் அந்த கான்டெக்ட் மறந்துட்டா ஒன்றுமே புரியாது. கிரேக்க மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க, ரோம் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே பெண்ணடிமை, ஆணாதிக்கம், எல்லாமே ஒருதலை பட்சமாகவே போயிட்டு இருக்கு. மனிதர்களை அடிமைத்தனப்படுத்தி அதிகாரிகள் மேலோங்கி நின்றாங்க. பெற்றோர்கள் சொல்றதுதான் பிள்ளைகள் கேட்டாலும் பிள்ளைகளோட பேச்சை பெற்றோர்கள் கேட்கவே மாட்டாங்க. பிள்ளைகளை வந்துட்டு பேசுவதற்கான அனுமதியே பெரும்பாலும் கிடைக்கப்படாது. உலக பிரகாரமான தலைமைத்துவம்ன்ற பேர்ல அதிகமான ஆளுகைத்துவமும் ஆணவமும் அதிகமாக இருந்தபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இங்க வந்து எந்த ஆளுகைகள் இருக்குது, ஆணவங்கள் கிடையாது. அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதிகாரிகளும் நேசிக்கிற விதத்தில் தான் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான தலைமைத்துவத்தை பத்தி பேசுகிறார். மனைவி, புருஷன், பெற்றோர்கள், பிள்ளைகள், வேலைக்காரன், எஜமான் வேலைக்காரன் எப்படி பார்த்துக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளும் எப்படி பார்த்துக்கணும், புருஷன் மனைவி எப்படி நேசிக்கணும், அதே போல தான் கிறிஸ்து நம்ம நேசிக்கிறாரு. சபையார கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம், அந்த மாதிரி பிதாவுக்கு கிறிஸ்து கீழ்பட்டிருக்காரு. தெளிவாக சொல்லி முடிச்சிடறாரு. அதோட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இதை சொல்லி தான் எபேசியருக்கு எழுதக்கூடிய நிருபத்தை ஃபைனலைஸ் பண்ணி பவுல் முடிக்கிறார். சரியா? இப்போ நம்ம முதல்ல வாசிக்கலாம், எப்படி கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளது பிரதிபலிக்கலாம். எனக்கு 1 Corinthians 13ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்தில் வருது. உனக்கு எல்லாமே இருந்தும் அன்பு இல்லை அப்படின்னா சுத்த வேஸ்ட்ன்ட்டார். 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அது எந்த 5 பைசா, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் நினைக்கிறேன். நான் இது எந்த லெவலில் சொல்கிறார் தெரியுமா? உன் சரீரத்தையே நீ சுட்டரிக்க கொடுத்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லைன்னு வேஸ்ட் அப்படின்ட்டார். 5 பைசா ஒரு பெரிய மேட்டர் இல்லை. உன் சரீரத்தையே நீ சுட்டரிக்க கொடுத்தாலும், ஆவியின் வரங்கள் இருந்தாலும், மலையை பெருக்கத்துக்கான விசுவாசங்கள் இருந்தாலும், இல்லை உனக்குள்ள அன்பு இல்லை, மொத்தம் போச்சு. அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தமே, கர்த்தருடைய விருப்பமே. அது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்துங்க? நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். கவனி, இப்போ இந்த அன்புன்றது நிறைய பேர் புரிய மாட்டேங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வருதா? அன்பு என்பது செயல். என்ன மாதிரியான செயலில் அன்பை நீங்க காட்டணும், எந்த மாதிரியான செயலில் அன்பு நீங்க காட்ட கடமைப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத இப்போ கேள்வி. அநேகர் வந்து நண்பா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்ட்டு சும்மா வார்த்தையில சொல்லுவாங்க. அவங்களால இயன்ற மட்டும் கூட கிடையாது, ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல செயலில் காட்டிட்டு, பாத்தியா நான் அன்பா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சில செயல்கள் மூலமா மட்டுமே கிறிஸ்துவோட நிறைவான அன்பை நான் காட்டுகிறேன் அப்படின்ற அளவுக்கு இவங்களை தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு காரியம். புரிஞ்சுதா புரியலையா? மறுபடியும் சொல்லவா? ஏதோ ஒரு சில காரியங்கள்ல மாத்திரம் அன்பை காண்பித்து, அந்த ஒரு சில காரியங்களை மட்டுமே மேற்கோள் காட்டி, பாத்தியா நான் அன்பா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவினுடைய நிறைவான அன்பை நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்ற மாதிரி தங்களையே தாங்கள் நிறைவுபடுத்திக் கொள்கிறார்கள். இது நிறைவுபடுத்துவதல்ல, தங்களே வஞ்சிக்கிற ஒரு காரியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால அன்பு இன்ன அன்பை கற்றுக்கொண்டோம்.
அதனால நாமும் நம்மளுடைய சகோதரனுக்கு ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நீ அன்பு செலுத்தணுன்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லையே. எதுங்க பாவம்? இங்க கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பதே பாவம் தான். இருப்பதே பாவம் அப்படின்றத விட அதுதான் பாவமே. இருக்கிறதுல உச்சகட்ட நிலையின் பாவமே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பாவம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பாவம். திருப்பியும் சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பாவம். அப்ப அந்த அன்புன்றது, நான் கிறிஸ்துவுக்குள் அன்பா தான் இருக்கேன் பாஸ்டர், இந்த வார்த்தை யாரா சொன்னாங்கன்னா அவன் அன்பாவே இல்லைன்றது அர்த்தம். ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் அன்பா தான் இருக்கிறேன்னு சொல்லி யாரும் இங்க சொல்லி முடிக்கவே முடியாது. இது வந்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற நான் ஒரு எல்லை இல்லாத, இல்லாட்டி ஒரு 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 எண்டே இல்லாத ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கணக்கு. முடிக்கவே முடியாது. செஞ்சிட்டேன், அன்பை காட்டிட்டேன், நான் அன்பா தான் இருக்கிறேன் சொல்லவே முடியாது. நீ அன்பா இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், அன்பை காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி சொல்லலாம் தெரியுமா? நான் யார்கிட்டையும் வாங்கல, ஆனாலும் அந்த அன்பை கொடுக்க நான் கடன் பட்டிருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. அந்த கடனை நான் சாகர வரைக்கும் தீர்க்க முடியாது, சாகர வரைக்கும் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நான் அன்பா தான் இருக்கிறேன்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இன்னும் அன்பா இருக்கணும். நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? சபையில் வந்து ஆண்டவர் எல்லா விதமான அழைப்புள்ள ஆட்களை, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறாரு? தேவன் பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவின்படியே அவனவன் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் பூர்ண புருஷராகும் வரைக்கும், பூர்ண புருஷன் ஆகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர பூர்ண புருஷன் ஆயிடுவேன்னு சொல்லல. கிறிஸ்துவை போல மாற முடியுமா? மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ வரைக்கும்? சாகர வரைக்கும். இந்த சரீரத்தை கலைந்து கிறிஸ்துவோடு இணைகிற வரைக்கும் நம்மளுக்கு கிறிஸ்துவோட சுவாபத்தை முழுமையாக நம்மளால் தரித்துக் கொள்ளவே முடியாது. இல்லாட்டி போன சண்டே ஈவினிங் சர்வீஸில் போதிச்சேன் பார்த்தீங்களா? இந்த சரீரத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் பாவத்தன்மைன்றது உள்ள இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை போல நம்மளால் இருக்க முடியாது. கிறிஸ்துவை போல இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அன்பை காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். பெர்க்மன் செய்ய பாட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பாட்டு பாடிடலாம். வாழ்றது தான் கஷ்டம். கஷ்டம் இல்லை, வாழணும். கஷ்டம்லாம் இல்லை, வாழணும். சுயத்தை வெறுத்தால் கிறிஸ்துவின் அன்பை காட்டலாம், சுயத்தை வெறுக்கலாம் கிறிஸ்துவின் அன்பை காட்ட முடியாது. சிம்பிள் அஸ் தட், அவ்வளோதான். சுயத்தை வெறுக்காத வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட முடியாது. ஈகோ, மேட்டின்மை, பெருமை, நீயா நானா, அது எப்படி அப்படி சொல்லலாம், இது இப்படி சொல்லலாம். போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். வீணா பேசுகிற வாக்குவாதத்தை விட்டுருன்ட்டார், தேவையில்லைன்றார். தேவையில்லை. அப்போ எப்படி அன்பு காட்ட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதன் மத்தியில் அன்பு காட்டுறேன் அப்படின்னா குழப்பத்தையும் அன்பையும் ஒன்னாலாம் காட்ட முடியாது. ஒன்று குழப்பவாதியாக இருக்கலாம், இல்லை அன்பாக இருக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து காட்டுறதா இருந்தால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பாம்பின் ஆவி தான் உடையவனாக இருக்கிற. ஆமாம், சர்ப்பத்தின் ஆவியில். சரி, அப்போ கவனிங்க, எப்படி அந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறும். அப்படினால நீங்க கிறிஸ்து அன்பை நான் காட்டணும். அதுக்கு முதல்ல கிறிஸ்து அன்பை காட்டினார். கிறிஸ்து எப்படி அன்பை காட்டினாரு? என்ன சொல்லுது? தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அப்படித்தான் அன்பை காட்டினார். ரைட்டா? அப்போ என்னுடைய சரீரத்தையே நான் வந்துட்டு, அது என்னோட ஜீவனையே நான் கொடுக்க தயாராக இருந்தாலும் தயாராக தான் இருக்கிறேன். நான் சாவறதை பற்றிலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. நான் வந்து கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கறதுலாம் பிரச்சனையே கிடையாது. எனக்குள்ள ஈகோ, கோவம், மேட்டின்மை, பெருமை, குரோதங்கள், எரிச்சல்கள் இல்லை. கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் மேலே கஷ்டம் இருக்கும். கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் உனக்கு விரோதமாக பண்ண காரியத்தை மனசு வச்சுட்டு தான் இருக்க போற நீ. சரியா? அது இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து நண்பனை காட்டிக்கிட்டு இருக்கலாம். பேசாத தகுதியே கிடையாது. ஓடி அப்படியே கிட்ட. ஆமாம், சர்ச்சைக்கு போகிறோம், பாட்டு போடுறோம், கையை தட்டுறோம், ஆராதிக்கிறோம், வர்ஷிப் பண்ணுறோம், செய்தி கேட்குறோம். ஆமாம், அப்படி நிறைய பைபிள் தெரியும், எங்களுக்கு சத்தியங்கள் தெரியும். இதெல்லாம் உண்மைதான். அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கிறிஸ்துவின் அன்பை பயங்கரமாக காட்டுறீங்களா? இல்லை, கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதுனால தெரியுமா? கிறிஸ்து அன்புன்ற பேரில் எதை செய்தாரோ அதையே நானும் செய்வதுதான். கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? கிறிஸ்துவை போல ஜீவியுங்கள். எப்படி கருணாமூர்த்தி படத்தில் வர மாதிரி அப்படியே கழுத்து திரும்பிலாம் பார்க்காம இப்படியே திரும்பி பார்க்கறதா? அப்படி அதுவா கிறிஸ்துவை போல ஜீவிப்பது? படத்தை பார்த்து நாசமாக போயிட்டாங்க. வசனத்தை வாசிச்சு இயேசு யாருன்றது. ஆமாம், அப்போ கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதுனா என்ன? கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதுனா என்ன? கிறிஸ்துவை போல கிறிஸ்து அன்பை
எப்படி செய்து காட்டினாரோ அதே போல அன்பை காட்டுவதற்கு உனக்கு ஒரு அவசியம் ஏற்படுமானால் துளியும் தயங்க மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி செஞ்சார். என்ன செஞ்சாரு? எருசலேமுக்கு போறேன், கட்டுக்களும் காவல்களும் இருக்கின்றதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார்ல. அகபோக தீர்க்கதரிசி வேற சும்மா இருக்காம அவர் ட்ரெஸ் எடுத்து கையும் காலையும் கட்டிக்கிட்டு இந்த ட்ரெஸ் யாருதோ அவனும் இதே போல கெட்டப்படுவான்னு ப்ராபசி வேற சொல்லிடுறாரு. உடனே மக்கள், ஐயோ பவுலே போவாதீங்க, நீங்க எங்களுக்கு வேணும்ல, எவ்வளோ பெரிய வெளிப்பாடெல்லாம் பேசுறீங்க, நீங்க எங்களுக்கு வேண்டாமா, எங்கள் ஊழியத்தில் வேண்டாமா நீங்க அப்படின்னு பவுல் டென்ஷன் ஆகிட்டு, டேய் நான் ஆண்டவருக்காக சாகிறத புண்ணியமா நினைக்கிறேன்டா, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க நீங்க, போகடா அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அப்படின்னா நான் போனேன் நீங்க ஆயிடுமே, எனக்கு கொன்றுவாங்களே, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசனை இல்லை. பவுல ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சிறை பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் நான், பவுல முதல்ல சிறை பிடிச்சி மக்களை பயங்கரமா கூட்டு கூடி பிரச்சனை பண்ண உடனே அங்கே எம்பரருக்கு அதுக்கு நியூஸ் போய் சோல்ஜர் பேட்டாலியன் வந்து அவனை மக்கள் மத்தியில் அவனை வந்துட்டு கைது பண்ணி கூட்டு போக முடியல, அவ்வளோ மக்கள் நெரிச முடியல, அவனை தூடா பவுல மேலே அப்படின்ட்டாங்க. பவுல மேலே தூக்கிட்டு போறாங்க, கோட்டைக்குள்ள கூட்டு போறாங்க. கோட்டைக்குள்ள போயாச்சுன்னா கதை காலி, அவ்வளோதான். உள்ள கூட்டு போயிட்டு என்ன ராஜாவுடைய அரண்மனை, கோட்டைக்குள்ள அரண்மனை இல்லை, ராஜரிய கோட்டை, ஊர் மக்கள்லாம் ஃபுல்லாக வெளியே இருப்பாங்க, மொத்தமாக மக்கள் வாழ்வாங்க, ஊர் ஜனம் தேசம் ஃபுல்லாக இருக்கும். ராஜாவுக்கு பாதுகாவல கோட்டை இருக்கும். கோட்டைக்குள்ளே வந்து முக்கியமான ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் மட்டும் உள்ளே தங்கியிருப்பாங்க. வீடு வீடாக இருக்கும், பெருசாக இருக்கும் கோட்டையை. உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன்னா அவனே தெரியாது. அப்போட பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தேசாதிபதி பர்மிஷன் கேட்கலாம், எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்களா, ஒரு வார்த்தை பேசிக்கலாமா அப்படின்றான். என்னடா பேச போறாங்கன்னு பார்த்தா இறங்கி நின்றுட்டு, என்னுடைய ஜனங்களே கேளுங்கள் அப்படின்ட்டு கிரேக்க பாஷையில் எபிரேய மொழியில் பேச ஆரம்பிச்சு அந்த அதிகாரி கிட்ட கிரேக்க மொழியில் பேசுறான். உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா? அப்படியா அப்படின்னு சரி சரி பேசு அப்படின்னா, அங்கே யூத மக்களை பார்த்து எபிரேய மொழியில் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்சான், நான் உள்ள போறேன்டா, உங்களால் தான்டா, நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா மண்ணை தூத்தி வாரி நாசமாக போயிடுவீங்கடா, ஊழியம் பண்றேன், அப்படி அடிக்கிறீங்களே, சாகடிக்கிறீங்களே, அப்படியே பேசினாரு. நீங்களே விளங்க மாட்டீங்க, உங்களெல்லாம் கர்த்தர் நியாயந்திருப்பார், நீங்களாம் பாதாளம் போயிடுவீங்க, ஊழியக்காரன் உபத்திரவத்தை கொடுக்குற நீங்க விளங்க மாட்டீங்க, அதெல்லாம் சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கடா. நீங்க எந்த இயேசு சொல்லி அடிச்சிங்களா, அவர் தான்டா மேசியா, எனக்கு ஒரு தரிசனம் பண்ணாரா, என்கிட்ட பேசினாரா, எப்ப சொல்லுகிறாரு? அந்த செவுத்து அந்த கேட்டை தாண்டி உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். போயிட்டாங்கன்னா இல்ல, தூக்கிட்டு போறாங்க. அந்த செகண்ட்ல ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறார், பட் டைம்ஸ் அப், பிரேக்கப், ஒரு சின்ன பிரேக் கொடுங்கப்பா அப்படின்ட்டு டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. தன் ஜீவனையும் பிறனுக்காக கொடுக்க ஆயத்தமா இருப்பதுல. சார்லி கர்க்குடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டொனால்டு ட்ரம்ப்னுடைய ரொம்ப க்ளோஸான ஆள், ஒரு பொலிட்டீஷியன், எந்த ஒரு பதவியில் அரசியல் இல்லை, ஆனா பயங்கரமா இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார், நாட்டினுடைய காரியங்கள் பத்தி, அவன் நாட்டுக்காக இயேசுவை முன்னிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அதிகமான கொலை மிரட்டல், அமெரிக்க தேசத்தில் அதிகமான கொலை மிரட்டல் அவர் வந்திருக்கு, பல இமெயில் அது இதுன்னு பயங்கரமா வந்திருக்குது. ஆனா அவ்வளவு கொலை மிரட்டல்கள் வந்தும் கூட, நான் காலேஜுக்கு போவேன், நான் பசங்கிட்ட பேசுவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலேஜஸ்ல போய் பசங்கிட்ட டிபேட் பண்ண போதையும் சார்லி கர்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிரேயர் என்ன தெரியுமா? அவருடைய சார்லி கர்க்குடைய மென்டர் ஃப்ராங்க் அப்படின்றவர், அவர் பேசுறார், சார்லி கர்க் என் பையன் மாதிரி அப்படின்ட்டு. ஒரு முறை காலேஜ் போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சத்தியத்தை மட்டுமே உங்களை முன்னிட்டு நான் பேசணும், நீங்க என்ன பயன்படுத்தணும். இதுதான் எவ்ரி டைம் சார்லி கர்க்கோட பிரேயரா. ரொம்ப சிம்பிள், ஒரே காரணம், 31 வயசு இருக்கிற வாலிபன், எனக்கு 2 குட்டி குழந்தைகள் இருக்கு, அது பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கிற எல்லா வாய்ப்புகளிலும் நான் கிறிஸ்துவை பற்றி பேசுவேன் ஒரு வைராக்கியம். அதில் ஏன் உயிர் நானாலும் பரவாயில்ல, நான் சாவறேன்னா நான் வாழ்றேன்றது மேட்டர் இல்லை, இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரா, அதுதான் விஷயம். இயேசுதான் சத்தியம் என்பது மக்கள் மத்தியில் போய் சேருகிறதா, அதுதான் விஷயம். மக்கள் கிட்ட போய் பொதுவாக எடுத்த உடனே இயேசுவை பற்றி அவர் பேசுறது இல்லை. எப்போ மக்கள் மத்தியில் போனாலும் கிறிஸ்துவை சார்ந்து, இயேசுன்ற பெயரை பயன்படுத்தாம இயேசுவை சார்ந்து, சத்தியம்னா என்ன, இவங்க ஃபாலோ பண்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர்ன்ற பேர்ல, பாலிடிக்ஸ்ன்ற பேர்ல, ஃபினான்ஸ்ன்ற பேர்ல, காலேஜ்ன்ற பேர்ல, எஜுகேஷன்ற பேர்ல என்ன பிழைகள் இருக்குது, எது தப்பா இருக்குது, இல்ல மக்களுடைய சேர்க்கைகள், லிவிங் டுகெதர், ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியன்ஸ், எல்ஜிபிடி கம்யூனிட்டி, பிளாக் அமெரிக்கன்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நாட்டுக்கு நன்மையானது, கர்த்தருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய பார்வையில் எது நீதி நியாயம் அப்படின்றதையும். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை பத்தி ஜென்ரலா பேசிட்டே இருப்பார். அப்போ நிறைய பேர் திடீர்னு கேள்வி கேட்பாங்க, அப்ப என்னதான் சொல்யூஷன் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு, அந்த ஒரு கேள்விக்காக தான் சார்லிக்கு காத்துட்டே இருப்பார். அப்ப என்னதான் உங்க சொல்யூஷன் அப்படின்னா, டைரக்டா ஒரே ஸ்டேட்மெண்ட், மறைச்சு மொழுப்பிலாம் பேசவே கிடையாது, இயேசுதாங்க சொல்யூஷன். பலமுறை சொல்லியிருக்கிறார்.
புரியுதா? இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். இயேசுன்ற பேரை டைரக்ட்டா சொல்லாம, ட்ரூத்த பேசிக்கிட்டே இரு. மக்களுக்கு ட்ரூத்த சகிக்க முடியாது. சத்தியத்த சகிக்க முடியாது. நீ சத்தியத்த பேச, 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 பேச அவன் பொய்யன், பொய்யன், பொய்யன்னு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ அவன பொய்ன்னு சொல்லவே இல்ல. ஏன்டா பொய் சொல்றன்னு நீங்க சொல்லவே தேவை கிடையாது. நீ அவன குற்றப்படுத்தவே தேவையில்ல. அவனுடைய அவனுடைய தவறான காரியத்தை எடுத்து அவன்கிட்ட காட்டணும்னோ, இல்ல மக்கள் மத்தியில காட்டணும்ன்ற அவசியமே கிடையாது. சத்தியத்த பேசிக்கிட்டே இரு. அவனால ஒரு பாயிண்ட்ல பொறுத்துக்க முடியும். கடைசி டப்பு நம்மள கேட்பான். சரி இப்ப என்னதான் பண்ணலான்ற நீ இப்போ அப்படின்பா. அந்த ஒரு கேள்விக்காக தான் நம்ம சத்தியத்தை பேசவே போறோம். இயேசுன்ற பேரை எடுத்த உடனே பேசினா மதமாத்தம் பண்றேன்றான். அதை சொல்லாம இயேசுன்ற பேரை எடுத்த உடனே பேசாம நம்ம இயேசுவை சார்ந்த வேதத்தின் சத்தியத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க போறோம். அப்படி பேசும்பொழுது ஒரு பாயிண்ட்ல சார் அப்ப நீங்க என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இயேசு தாங்க பண்ணணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு தான் சொல்யூஷன். அங்கதான் அதுதான் பேசி ஆகணும். நம்ம இதை பார்க்க போறோம். நம்ம வாசிக்கலாம். அப்ப அன்பில் நடந்து கொண்டு நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. பாருங்க இப்ப நல்லா கவனி. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, முக்கியமான வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. எபேசியர் 1 அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் யாருன்னு சொல்லி சொன்னேன். எபேசியர் 1 அதிகாரம் கடைசியில வாசிக்கும் போதையும் அகைன் பரிசுத்தவான்கள்னு பவுல் சொல்லுவார். பரிசுத்தவான்கள் யாருன்னு சொன்னேன். யாரு அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். இப்ப 1 அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு இந்த விஷயங்களை. 5 அதிகாரத்துக்கு வரும்போது அதே விஷயத்தை மறுபடியும் அதே வார்த்தையை இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பவுல் பயன்படுத்துறாரு. அப்படின்னா இயேசுவை விசுவாசித்ததுனால இயேசுவால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இப்போ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அப்படின்னா அந்த பரிசுத்தன்றது என் கிரியில இல்லைன்ற நல்லா புரியுது. அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார். இப்ப அந்த பரிசுத்தத்துக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணுமாமா. நான் எப்படி நடந்துக்கிறேன்றதை பேஸ் பண்ணி நான் பரிசுத்தவன் ஆகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய கிரியைகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை சார்ந்து நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவது கிடையாது. நம்முடைய கிரியைகளை சார்ந்து ஒருவனும் பரிசுத்தவான்கள் கிடையாது. சபையில ஊழியக்காரர்ல பரிசுத்தவான்கள் யாருன்னா சொன்னாங்கன்னா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். ஊழியக்காரங்க மட்டும் இங்கே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஊழியக்காரர்களை எந்த இரத்தத்தினால் இயேசு மன்னித்து மீட்டு உயிர்த்து மன்னித்து அவர்களை மீட்டு ரட்சித்து பரிசுத்தாவி தந்தாரோ அதே இரத்தத்தால தான் விசுவாசிகளையும் மன்னித்து மீட்டு பரிசுத்தாவை தேவன் தந்திருக்கிறார். அப்போ இங்க பரிசுத்தவான்கள் யாருன்னு கேட்டா இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். இப்ப என்ன சொல்லவா, கிறிஸ்துவின் அன்பை காட்டுறவனா இருக்கணும். அதனால பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கோ. எப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதுன்னா எப்படி, எந்த காரியத்தை விட்டு விலகி இருப்பது அப்படின்றதான் பாயிண்ட். நான் என்ன செஞ்சா இங்க பரிசுத்தவன் ஆக முடியுன்றது கேள்வி இல்லை. நீ என்ன செய்யாம இருந்தா அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்க முடியும். இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. பாஸ்டர் நான் என்ன பண்ணா நான் பரிசுத்தமாயிடலாம் பாஸ்டர். நீ என்ன பண்ணாலும் பரிசுத்தமாக முடியாது. இயேசு விசுவாசித்தால் அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஓகேவா? இப்போ என்ன இயேசு பரிசுத்தப்படுத்தாருன்னு சொல்லும்போது அங்க பவுல் சொல்றாரு 3ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்துகோ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஏதோ சம்திங் பண்ணுமோ, இதெல்லாம் பண்ணா பரிசுத்தவான் ஏற்ற மாதிரி நடந்துக்கலாமோ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதுனா என்ன அப்படின்னா எந்தெந்த காரியங்களை விட்டெல்லாம் நீ விலகி நிற்கிறியோ அதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய நேச்சர். இங்க ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேசித்தனத்தோடு கூட சேர்த்து மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசியும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் அப்படின்னா இந்த ஒரு இன்னும் முடியல. இந்த ஒரு வருஷத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த 3 காரியங்கள் மட்டும் இல்லை. ஆனா இந்த 3 காரியங்களை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இந்த நீ வந்து பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 காரியத்தை பத்தி உன் மேல நீ செஞ்சிட்டன்றது இல்லை, நீ செய்யவும் கூடாது. இதை பத்தியான எந்த ஒரு குற்றச்சாட்டு உனக்கு இந்த டாபிக் சம்பந்தப்படுத்தி உன்னை யாரும் கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு கூட நீ நடந்துக்க கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவனிக்கிறீங்களா? இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்தினார். அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அப்ப என்ன இருக்கக்கூடாது? உங்களுக்கு வேசித்தனம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது,
பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. 3 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 2 விஷயம் தான், வேசித்தனமும் பொருளாசையும். அப்புறம் 3வது வந்துட்டு எந்த ஒரு அசுத்தமான காரியமும். அதை செஞ்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், தவறிட்டேன், பேரை கெடுத்துக்கிட்டேன், அதை சம்பந்தப்படுத்தி உங்ககிட்ட வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை சொல்லவும் கூடாது. உன்னை பத்தி பேசவே கூடாது. யாருமே உன்னை அப்படி பேசுற அளவுக்கு நீ நடந்து கூடாது. பொய் குற்றச்சாட்டு சொல்றோம், பொய் சாட்சி சொல்றோம் சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. என்ன சொல்றாரு பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அந்தபடியே வம்பும் புத்தியீனமான பேச்சும். இந்த புத்தியீனமான பேச்சு, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கிறாருமே. புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷ் டாக். புத்தியீனமான பேச்சு பண்ணாத, தேவையில்லாத வார்த்தைகள் பேசாத. இதே எபேசு சபைக்கு எழுதுறாருல்ல, தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, உத்தம விதவைகள் யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா, இளம் விதவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளாத, வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, ஊரா வீடு விட திரிய பழகக்கூடாது, இங்கிட்ட அங்கிட்ட அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு வீணான காரியங்கள் பேசக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குமாமா. என்ன நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும்? தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமா தான் அந்த சம்பவத்தை வாழ்க்கைக்குள்ள நீ அனுமதிக்கிற. நாங்கள் எந்த பாவமும் பண்ண மாட்டோம் பாஸ்டர், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டபுள் மீனிங் ஜோக்ஸ் மட்டும், சும்மா ஜோக்குக்காக டபுள் மீனிங்கா இல்லை, சும்மா கிண்டலா அப்படி ஜாலியாக பேசுவேன், அப்புறம் பற்றி யோசிக்க நல்லா கொடி. நீ அசுத்தமான காரியத்தை ஜாலின்ற பேரில், ஜோக்குன்ற பேரில், கிண்டல்ன்ற பேரில், சும்மா நகைச்சுவைன்ற பேரில் சாதாரணமாக அந்த வார்த்தையை பேசுகிற பற்றியா, அது பேசுவது மூலமாக அந்த பாவத்தை வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கிறன்றதா அர்த்தம். அந்த வார்த்தையும் வாயில வேண்டாம். கவனிக்கிறீங்களா? வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஜோக்கு கூட சொல்லாத, பரியாசம் பண்ணாத, கிண்டல் பண்ணாத, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாஸ்டர் ஆவணா உடனே சொல்லு, எப்போ பார்த்தா அப்படி சோத்திர சோத்திர சோத்திரம் இருக்க முடியுமா பாஸ்டர்? எப்பவுமே அப்படியே பக்தியாகவே இருக்க முடியுமா? உலகத்துக்கு போகணும், 4 காரியம் பண்ணணும், வேலை செஞ்சு பாதாளம் போக போரு, செத்த நரகத்துக்கு போக போரு. இப்போ நம்ம ஏதோ ஒரு காரணமாக இப்போ உள்ள கொண்டு வரோம். வீண் பேச்சு, தேவையில்லாத அலப்பல்கள், வம்பெடுக்கிற மாதிரியான வார்த்தைகள், பரியாசம் பண்ணும்படிக்கான காரியங்கள், அநாகரிகமான அனாவசியமான வார்த்தைகள் பேசாத. மற்றவனை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அனுமதியே கிடையாது. முதல்ல 2 பேரும் சேர்ந்த மற்றவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறத பற்றியா, அது நல்ல கவனி, அது தேவனுக்கு விரோதமான பாவம். அதை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. பரிசுத்தவான்கள் ஏற்றபடி நடக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது, வேசித்தன காரியம் இருக்கக்கூடாது, பொருளாசையும் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் வம்பு பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது, புத்தியீனமான பேச்சு பேசக்கூடாது, பரியாசமான காரியங்கள், பரியாசமும் தகாதவைகள். நல்லா கவனிங்களேன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, வேசித்தனம் சொன்னாரா, அது ஒரு செயல். மற்ற எந்த அசுத்தமும் அப்படின்னா அது மாதிரி அசுத்தமான நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் வேற வேற செயல்கள், புரியுது. 3வது பொருளாசை, அதுவும் வேற பொருளாசை, புரியுது. ஆனால் 4வது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 பாயிண்ட்டுமே ஒரே விஷயத்தை சம்மந்தப்படுத்தியிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள். இது 3மே ஒரே விஷயத்தை சம்மந்தப்படுத்தது. எது? மற்றவர்களை காயப்படுத்தும்படிக்கான பேச்சு. பேச்சு பேச்சு இது 3மே பேசுறது தான். வம்புழுக்கிற மாதிரி பேசுறது, புத்தியீனமா பேசுறது, பரியாசம் அப்படின்றதும் பேசுறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? உன் நாவை காத்துக்கொள், நீ பேசுற வார்த்தைகளை காத்துக்கொள். போன சாப்டர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னார்ல, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளே கேட்கிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. நல்ல கவனி, நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்கும் முதல் காரணம் என்ன தெரியுமா? உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நாங்கள் பாவம்லாம் பண்ண மாட்டோம் பாஸ்டர், எப்பயாவது ஒரு முறை சும்மா கிண்டலாக பேசிக்குவோம், எப்பயாவது ஒரு முறை சும்மா அப்படி டபுள் மீனிங்காக பேசிக்குவோம். டே என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காம உனக்கு, கிண்டலாக பேசிக்குவோம் ஜாலியாக. இந்த பேசுறன்ற பேரில் சொல்கிற பற்றியா, அந்த வார்த்தையின் மூலமாக தான் அந்த பாவத்துவ வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிற, மறந்துடாது. இது பவுலுடைய கம்பேரிசன். எனக்கு பவுலுக்கு ஆண்டு என்ன வெளிப்படுத்துறாரு எனக்கு புரியல. ஆக்சுவலாக வேசித்தன பாவம் பயங்கரமானது, அதையும் பரியாச பேச்சு ஒண்ணா, வேசித்தன பாவம் பரியாச பேச்சு ஒண்ணா.
நீ பரிசுத்தவான்கள் ஏற்றமுறை நடந்துக்கணும் அப்படின்னா வேசித்தன பாவம், பொருளாசை, எந்த அசுத்தமான காரியமும் இருக்கக்கூடாது. வம்பும் வீண் பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். நீ பரிசுத்தமா வாழ்றது இந்த 6 காரியங்கள் இருக்கக்கூடாது. அதுல கடைசி 3 காரியங்கள் பேச்சை சம்பந்தப்படுத்திய காரியம். முதல் 3 காரியங்கள் சரீரத்தை சம்பந்தப்படுத்திய காரியம். புரியுதா? உன் சரீரத்திற்குள்ள இல்லாட்டி உன் சரீரத்தை கொண்டு நீ பாவம் செய்வதற்கான முதல் காரணம் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அவிசுவாசமான வார்த்தைகள், வீணான வார்த்தைகளால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம், முடிக்கல இன்னும். விபச்சாரக்காரனாயாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. எப்படி? பொருளாசைக்காரனா விக்கிரகாராதனை பண்றானோ? அப்படி பார்த்தா இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் ஆசீர்வாதன்ற பேர்ல இயேசுவை சொல்லிட்டு இருக்காங்களே, அவனுங்க எல்லாம் விக்கிரகாராதனைக்காரங்க தான். பொருளாதார ஆசீர்வாதம், பண அற்புதம், மணி மிராக்கள் இல்ல, ஆமா, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருமே வந்துட்டு யாரு? விக்கிரகாராதனைக்காரர்கள். விபச்சாரக்காரனையாவது, அசுத்தனையாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்புடியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். எதுக்கு சொல்றாரு? வேசித்தன பாவம் தேவையில்லை, எந்த ஒரு அசுத்தமும் தேவையில்லை, அப்புறம் பொருளாசைக்காரனா இருக்காத, வம்பு பண்ற வார்த்தைகள் பேசாத, புத்தியீனமான பேச்சு பேசாத, பரியாசம் பண்ற காரியங்கள் பேசாத, விபச்சாரத்துக்கு எதிரான காரியங்கள் பண்ணாத, அசுத்தமான காரியங்கள் செய்யாத, பொருளாதாரத்தை விக்கிரகமா வழிபடாத. ஐயோ பணம் இல்லை போச்சு, சம்பளம் இல்லை போச்சு, ஐயோ இல்லையே அது பத்தலையே இது பத்தலையே. நீ பொருளாதாரத்தை நம்பி வாழ்ற மனுஷனா இருக்காதே. பொருளாசை இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே தேவனை நம்பாதவர்கள். 3 கேட்டகரியில் பிரிக்கவா? சரீரத்தை தவறான காரியத்துக்காக பயன்படுத்துவதும், வார்த்தையில் தவறான வார்த்தைகளை பேசுவதும், பொருட்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையும். இது 3 தான். யூ பிலீவ் இன் மெட்டீரியல், யூஸ் யுவர் பாடி ஃபார் illicit habits, you speak all unnecessary words. இந்த 3 காரியங்கள் தான் உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம். உன்னுடைய பரிசுத்தம் நீயாவே ஏற்படுத்தியதில்லை, விசுவாசிக்கிற எல்லாரையுமே தேவன் பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அப்ப தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீ பரிசுத்தவான்கள் ஏற்றபடி நடந்து கொள்ளுன்னு சொல்லி பவுல் சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்கள் ஏற்றபடி நடப்பதுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பவுல் சொல்றாருல்ல. இந்த 10 பாயிண்ட் நினைக்கிறேன். இந்த 10 காரியங்களையும் மொத்தமா செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் மட்டும்தான். உன் சரீரத்தை பாவத்திற்காக பயன்படுத்துவது, உன் வாயின் வார்த்தைகளை பாவத்துக்காக பயன்படுத்துவது, தேவனை நம்பாமல் பொருட்களை நம்பி வாழ்வது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த 3 காரியங்கள் ஏதாவது ஒன்று உனக்குள்ள இருந்தா கூட நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டே. இது 3மே shows that you don't believe in God. இது 3மே என்ன காட்டுது? நீ தேவனை நம்பலன்னு காட்டுது. இன்னைக்கு இதுல யாருன்னா இருந்தா மனம் திரும்பு. வேசித்தன விபச்சாரத்தை எதுவாக இருந்தால் இன்னியோட விட்டுரு, இனியோட ஒப்பு கொடுத்துரு, இனியோட மனம் திரும்பிடு. உன் சரீரத்தை பாவத்திற்காக பயன்படுத்துவதை விட ஆண்டவர் உனக்கு வச்சிருக்க பரலோகம் பெருசு. உன் சரீரத்தை உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக உன் சரீரங்களையும் அதுக்கேற்ற வார்த்தைகளையும் நீ பேசுவதை பார்க்கலாம். நீ உனக்கு தேவன் தந்திருக்கிற நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம். தூக்கி போட்டு. 2வது, பொருளாசைக்காரர்கள். அதாவது என் சம்பளம், என் வேலை, எனக்கு இது இல்லைனாலும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் எல்லாம் சொல்ல முடியும்? எனக்கு என் வேலை இல்லைனாலும் எனக்கு கர்த்தர் என்னை போஷிப்பார். எனக்கு என் வேலையை விட்டு நான் போனாலும் சம்பாத்தியமே இல்லைனாலும் என்னை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன தைரியத்தில் பாஸ்டர் சொல்ல முடியும்? என்ன பாரு, நல்லா என் மூஞ்ச பாரு, என் வாழ்க்கையை பாரு. எனக்கு எந்த வருமானமும் இல்லை, எனக்கு எந்த சம்பளமும் கிடையாது, எனக்கு யாரும் சம்பளம் தரல, நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு, இனிமேல் நடத்துவார். சாகிற வரைக்கும் என் விசுவாசம் நன்றாய் உன்னித்து கவனித்துப்பார். எபிரேயர் 13 வாசிக்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒருத்தர் மட்டும் தான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தா என்ன ஒருத்தர் மட்டும் தான் கர்த்தரால் போஷிக்க முடியுமா? எத்தனை பேர் இருக்கீங்க? 35 பேர் இருக்கிறீங்க. ஒரு சில வீட்டில் 3 பேராக வந்துட்டு இருப்பீங்க. சரி, நம்ம 40 பேருக்கு மேலே இருக்கிறோம். நம்ம 40 பேருமே ஃபுல் டைமாக ஊழியத்துக்காக வந்துட்டோம். ஃபுல் டைம் ஊழியன்றது இல்லை, பட் ஸ்டில் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நம்ம 40 பேருமே வேலைக்கு போகிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழியம் தான் வந்துட்டோம். ஏன் கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? 40 பேர் போஷிக்கிறது ஆண்டவர்கிட்ட குதிரை கொம்பா? எங்கே போச்சு விசுவாசம்? கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றது த்ரில்லிங்காக இருக்கும். எப்போ என்ன தருவார், எப்போ எதுக்காக காக்க விடுவார்,
விட்டுற மாட்டார், விடவே மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. சில நேரங்களில் காக்க விடுவார். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 1ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் சம்பளம் போட்டுருன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எங்கள் ஆஃபீஸ் ஓனர், எங்கள் முதலாளி. அதில் 10ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேறு. 29ஆம் தேதி 30ஆம் தேதியே சேலரி வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. ஆமாம், நாங்கள் அதை நம்பி வாழ்கிறோம். நாங்கள் வேலைக்கு போகணுமா, கண்டிப்பாக போகணும். உழைக்கணுமா, கண்டிப்பாக உழைக்கணும். அந்த அந்த வருமானத்துக்கு ஏதுவான உழைப்பை தவிர்த்து கர்த்தருக்கு ஏதுவான உழைப்பை போட்டால் ஆண்டவர் ஏன் போஷிக்க மாட்டாருன்ற நான். அவ்வளோ விசுவாசம் இல்லை, அவ்வளோ விசுவாசம் பத்தலை, அதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? ரோமர் 1ஆம் அதிகாரம், பாவத்துக்கு ஏதுவான காரியத்தை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அதை செய்கிறவர்களோடு கூட ஒத்து போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப நல்லா கவனி, ஜாலியாக பேசுகிறோம், கிண்டலாக பேசுகிறோம், சும்மா ஜோக்காக பேசுகிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் வேற சினிமா பார்க்குறத விட நாங்கள் சினிமாலாம் பார்க்க மாட்டோம் பாஸ்டர், சும்மா ஜோக்ஸ் தான் பார்ப்பேன். ஜோக்ஸ் பார்க்க சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ ஒன்று? ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் தடுமாறி கீழே விழுந்தானா சிரிக்கணுமா? ஐயோ கீழே விழுந்துட்டானு ஓடி போய் தூக்கணுமா? சொல்லுங்களேன். ஆனா நீ நம்ம தூக்குறோமா சிரிக்கிறோமா? நம்மளை விட்டுரு, பொதுவா சொல்றேன். தூக்குறோமா சிரிக்கிறோமா? எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? சினிமாவை விட சினிமாவில் வர ஜோக்ஸ் இருக்கிறதுலே கேவலம்ன்ற நான். நல்ல கவனி. யூ லேர்ன் டு லவ் யுவர் பாடி பிகாஸ் திஸ் பாடி இஸ் given by God. இந்த உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சரீரத்தை நேசிக்க கத்துக்கோ. ஏன்னா இயேசு தான் சொன்னார், தன்னைத்தான் வெறுக்கிறவன் ஒருவனுமே இல்லையே அப்படின்ட்டார். இந்த சரீரத்தை நேசிக்க கத்துக்கோ. இந்த சரீரத்தை வந்துட்டு பரிசுத்தமுள்ள பாண்டாம காத்துக்கொள்ள கத்துக்கோ. இதே போல எல்லாருக்கும் தேவன் சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சரீரம் என்பது விலையேற பெற்ற பொக்கிஷன்றது கத்துக்கோ. மோசேயினுடைய சரீரத்துக்காக பிசாசு சண்டை போட்டான், ஞாபகம் இருக்கா? திஸ் பாடி இஸ் வெரி ப்ரெஷியஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாடி ஷேமிங் பண்ற மாதிரி, குண்டா இருக்கான், வெள்ளிசா இருக்கான், வெள்ளையா இருக்கான், கருப்பா இருக்கிறான், எத்துப்பல்லா இருக்கிறான், ஒன்றரை கண்ணனா இருக்கிறான், இந்த பேச்செல்லாம் வேண்டாம். இது சும்மா ஜாலியாக பேசுகிறோம், கிண்டலா பேசுகிறோம், ஏளனமாக பார்க்கறது, தங்களை பெரிய பேரழகின்னு நினைப்ப மனசில் சில பேருக்குலாம். இது கொஞ்சம் வெள்ளத்தோல் இருந்தனா போதுமே, ஐயோ. ஆமாம், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்கள். இவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள்னு பவுல் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை போதிக்கின்றது தெரிஞ்சும் அதன்படி இல்லை அப்படின்னா, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். என்ன பண்ணாத? தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அடை என்ன ஜாலியா இருக்கிறதெல்லாம் தப்பா? இட்ஸ் ஓகே டு சின். இது சின் இல்ல, இது ஜாலி. அந்த கன்வின்சிங் வேர்ட்ஸ் இருக்கு பத்தியா, அதை கேட்கறது கூட செவியை சாய்க்காதன்ற நான். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மூளையில் அது பதிஞ்சிருந்து நீ பலவீனமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேரங்களில் இந்த மாதிரினா கேட்ட வார்த்தைகள் எல்லாமே நீ பாவம் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்றதற்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். வழிவகுத்து கொடுப்பதற்கு மனசு உனக்கு ஓகே சொல்ல ஆரம்பிக்கும். சரி என்ற தவறான காரியத்தை பரவாயில்ல சரின்னு சொல்லக்கூடியவனுடைய வார்த்தைகளுக்கு காதோடு கொடுக்காத, அதை நீ கேட்கவே கேட்காத, உடனே ஷோ பண்ணு, இயேசு நாமத்தில் போயிடு, இது தப்பு, இது வேண்டாம், ஆண்டவர் இல்லைப்பா அப்படின்ட்டு வந்துட்டே அங்கே இருந்து. நம்ம மனிதர்களாக சேர்ந்து சில இடங்களில் ரொம்ப இறங்கி போயிடுறோம், ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுறோம். அதனுடைய முடிவு என்னவா இருக்கு? நம்ம பாவத்தில் மாட்டிக்கிறோம், நம்ம தப்பான காரியத்தில் மாட்டிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. என்ன சொல்ல பாருங்க, இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையார்கள், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். அப்படின்னு அர்த்தம். அவன் பேசுற பேச்சு நீ பேசாத, அவன் செய்யற காரியத்தை நீ செய்யாத. அவன் செய்யறான் பேசுறான்றது மட்டும் இல்லை, அப்பேற்பட்ட ஆட்குண்டி சேரவே சேராத. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, விசுவாசிகளோடு கூட அவிசுவாசியோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவிசுவாசியோட கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு நான் இல்லை. ஸ்நேகிதனுக்காக ஒரு ஸ்நேகிதன் ஜீவனையும் கொடுக்க கடனாலே தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அவிசுவாசியோட கூட நீ ஃப்ரெண்டாகவும் இருக்காத, ஃபெலோஷிப்பாகவும் இருக்காத. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம்.
அவிசுவாசிகளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு வேண்டாம், ஃபெலோஷிப்பு வேண்டாம். பார்த்தா பேசு, ஹாய்னா ஹாய் சொல்லு, ஒன்றா வேலை செய்யணுமா ஒன்றா சேர்ந்து வேலை செய், ஒன்றா படிக்கணுமா ஒன்றா உட்காந்து படி, செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்ட பிறகு எழுந்து போய்கிட்டே இரு. அவிசுவாசியோடு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், ஃபெலோஷிப்பும் வேண்டாம். சொல்ல மாட்டீங்களா? நமக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு அவசியமும் கிடையாது. விசுவாசிகளும் ஆமேன்னு சொல்றீங்க பார்ப்போம். ஆமாம், அதையும் தாண்டி நான் அவனோடு கூட கொஞ்சம் பேச, செய்ய, போக, வர, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க, அவனுக்கு கொஞ்சம் மதிக்க, அவனோட கூட நான் இருக்க, நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், என் சகோதரன் சகோதரி அல்லாத இவர்கள் எப்படியாவது இவர்களும் இயேசு அறிந்து என்னோட கூட கிறிஸ்துவின் சகோதரர்கள் ஆக மாட்டார்களா அப்படின்ற ஒரு ஆசை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. என் சகோதரர் அல்லாத இவர்கள் அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதால எப்படியாவது இவங்களும் என்னோட சகோதரர் ஆகிட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அவங்களோட கூட வந்துட்டு பேசவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ நம்ம ட்ரை பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அவிசுவாசிகளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, ஃபெலோஷிப் வச்சுக்காத. ஏன்னா நமக்குள்ளே இன்னும் பாவத்தன்மை இருக்குது. அந்த பாவத்தன்மை நம்மளை பாவத்துக்கு எதுவாய் கொண்டு போவதற்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் அப்படின்ற பேரில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கு எதுவான காரியத்தை பேசி அந்த வார்த்தைகள் நம்ம காதில் கேட்டு அதை நம்ம மண்டைக்குள்ளே போய் தவறான காரியங்கள் செய்யறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் பலவீனமாக வரும்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமாம்ல பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை தோண வைக்கும். ஸோ நெவர் கெட் அலாங் வித் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இன் அ ஃபெலோஷிப் வித் அன் அன்பிலீவர். அப்படின்னா இது பாருங்க, அப்போ வேசித்தனத்துக்கு எதுவான காரியங்கள், எந்த ஒரு அசுத்தமான காரியங்கள், பொருளாசை காரியங்கள், விக்கிரகாராதனைக்கு எதுவான பொருளாசைகள், வம்பு, வீண் பேச்சு, இல்லை வேற என்னதான் பார்த்தோம் நம்ம இதில் அடுத்து, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுதான் ஆண்டவர் விட்டு முழுமையாகவே பிரித்து தூரம் கொண்டு போயிருந்தாமா. அதனால இந்த மாதிரியான காரியங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாரு. இந்த மாதிரியான காரியங்களுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவங்க மேலே தேவனுடைய கோபாக்கினி வருதாமா. அதனால ஒருவனும் உங்களை வந்துட்டு வீணான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏமாத்திராதபடிக்கு நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி பவுல் இங்க போதிக்கிறார். நீ வந்துட்டு வேற யாரும் உன்னை ஏமாத்திராதபடிக்கு ஜாக்கிரதையா இருன்றது மட்டும் இல்லை, நீ 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 செய்யவும் செய்யாத. இந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தினா செய்ய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சேராத, வச்சிக்காத, கவனமாயிரு. ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். பங்காளிகள் ஆகாதீர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி செய்யவும் மாட்டேன், அப்படி செய்கிற ஆட்கள் கூட நான் சேரவும் மாட்டேன். அதுதான் விஷயம், அதுக்கு மீனிங் அதுதான். இது எப்படி தெரியுமா இருக்குது, நிறைய கிறிஸ்தவர்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது ரசிக்கப்பட்டு வந்துருப்பாங்க. சரியா? இப்போ மிலிட்ரியில் கேன்டீன் கார்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் தெரியல. மிலிட்ரி கேன்டீன் கார்டு இருக்கும். மிலிட்ரி கேன்டீன் கார்டில் டாக்ஸ் இல்லாமல் பொருட்கள் வாங்க முடியும். சரியா? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் அவன் உழைச்சி அவனுக்கு தரக்கூடிய, அவனுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களில் அதை அவன் பொருள் வாங்கிக்காம எல்லா ஊருக்கே வாங்கி கொடுக்குறது மொத்தமாக. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டான், இவன் வீட்டுக்காரன் கேட்டான், அவன் வீட்டுக்காரன் கேட்டான், மாமன் கேட்டான், மச்சான் கேட்டான். சரி, சொந்தக்காரன் வேண்டியவன் ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, ஹெல்ப் பண்ணுறது ஒரு தப்பு கிடையாது. ஏதோ ஒரு முறை ஹெல்ப் பண்ணால் 2 முறை ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல. மாதம் மளிகை சாமான் மிலிட்ரி கேன்டீனில் இருந்தா டாக்ஸ் இல்லாமல் கம்மி ப்ரைஸில் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கா? சரி, அது கூட ஏதோ போயிட்டு போது போ, ஏதோ ஹெல்ப் பண்ணுற போற விட்டுறலாம். இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? நான் குடிக்கிறத விட்டுட்டேன், ரசிக்கப்பட்டேன். ஆனால் இதில் மிலிட்ரி கேன்டீனில் பாட்டில் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்ட்டு இவன் குடிக்க மாட்டானாமா, வாங்கி பிளாக்ல வெளியே வித்துடுறது. இது எப்படி? இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ பாவம் செய்யவும் கூடாது, பாவம் செய்கிற ஆட்களுக்கு நீ துணை போகவும் கூடாது. சரியா? கவனி, என்ன ஆகுமா அப்படி பண்ண? என்ன ஆகுமா கவனிங்க. முற்காலத்தில் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மேலே பார்த்தோம்ல, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. அதே போல் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எதில் விளங்கும்? உனக்குள்ள அசுத்தங்கள் இருக்குமானால் ஆவியின் கனி நடக்காது. இல்லாட்டி நீ பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டிருக்கிறது போல ஆவியின் கனிகள் உனக்குள்ளது வெளிப்படுகிறது போல நீ வேணா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், அந்த ஆவியின் கனிகளை காட்டிக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி நீ வாழ்ந்து காட்டலாமே தவிர, மற்றபடி உனக்குள்ள எல்லா விதமான அசுத்தங்களும், காம விகாரங்களும், வேசித்தன காரியங்களும், பொருளாசைகளும், வீண் பேச்சுக்களும், கிண்டல் பண்ணி பேசுகிற காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னா உனக்குள்ள ஆவிக்கேற்ற கனிகள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆவிக்கேற்ற கனிகள் அசுத்தத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ள வர வாய்ப்பே கிடையாது.
யாருக்குள்ள வரும்? ஆவிக்கேற்ற கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இல்லாத 3 காரியங்கள். 1, வார்த்தையில பேசக்கூடிய பாவம், சரீரத்தினால் செய்யக்கூடிய பாவம், பொருளாசை. இப்ப ஆவியின் கனி வெளிப்படுவதற்கான 3 காரியங்கள். நற்குணம், நீதி, உண்மை. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். யாருக்கு பிரியமானது? இதை விட இதையும் தவிர்த்து இன்னும் ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியமானது என்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாத, ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியம் அப்படின்றத யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் ஆண்டவருக்கு ப்ளீசிங்காக இருக்கும் அப்படின்றத கற்றுக்கோ. ட்ரை டு லேர்ன் வாட் இஸ் ப்ளீசிங் டு காட். இங்கே சோதித்து பாருன்னு இருக்குல்ல, அதோட சரியான வார்த்தை லேர்ன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா உட்காந்து இன்னியோட எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு ஹச்சில் ஒன்றில் ஓடுற எவனும் கிட்ட வராதுன்னு உட்காந்து வெறித்தனமாக வேதத்தை வாசித்து தமிழ் மொழியில் நானே உட்காந்து ஒரு புது மொழிபெயர்ப்பு ட்ரை பண்ணுறேன். ஒரு ட்ரையாவது பண்ணுறோமே, வாசிக்கிறேன் வாசிக்காதான் போ, என்னோட பெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் அப்படின்றத விட சோதித்து அறியுங்கள். அதுதான் அந்த சோதித்து பாருங்கள், சோதித்து அறியுங்கள். லேர்ன். ட்ரைங் டு லேர்ன் வாட் இஸ் ப்ளீசிங் டு காட். தொடர்ந்து வாசிக்கலாம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கவனி, செய்யாமன்னு சொல்லலை. ஏன்னா மேலே வாசிச்சோம் பத்தியா, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். வாலிய பிள்ளைங்க நல்லா கவனிங்க, வாலிய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடிய ஆட்களோடு கூட நீ சேராதபடிக்கு கவனமாயிரு. யாரோடு கூட ஐக்கியன்றதை மறந்துடாத. சபையில் விசுவாசிகளோடு கூட உட்கார்ந்து ஐக்கியன்ற பேரில் சாப்பிட்ற பத்தியா, அதே போல் காலேஜில் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வழி இல்லை. அது வந்துட்டு சாப்பாடு மட்டும் தான் பகிர்ந்து கொள்கிறோமே தவிர வாழ்க்கையின் ஜீவித முறைகளை பகிர்ந்து கொள்வது கிடையாதுன்று நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனால் மனிதனுடைய இயல்பில் யார் கூட உட்கார்ந்து சாப்பாடை ஷேர் பண்ணுறோமோ அவங்க கூட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம், தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு காஃபி குடிக்கலாமாடா, ஒரு காஃபி குடிக்கிற டைமில் எவ்வளோ பேசிடுவாங்க தெரியுமா? ஃபுட்டு வந்து ஃபெலோஷிப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது மறக்காத. ஃபுட்டு வந்து ஃபெலோஷிப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது மறக்காத. ஒரு எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. காஃபி டஸ் மெனி திங்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஃபி டஸ் மெனி திங்ஸ் கேட்டது இல்லையா? காஃபி ஷாப்லேயே போட்டிருப்பேன், காஃபி டஸ் மெனி திங்ஸ், காஃபி டஸ் மேஜிக். ஆமாம். ஏன் காஃபி ஷாப் குதிக்கிறாங்க வாலிய பசங்க? சும்மா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எடுத்த உடனே ஒரு காஃபி மட்டும் வாங்கலாம், ஒன்றும் எதுவும் வேண்டாம், சும்மா ஒரு காஃபி அடிக்கலாமே. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்தையுமே. இப்போ நல்லா கவனி, இங்கே காஃபியில் இல்லை, உட்காந்து சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்றோம். அவளை நேசி, அன்பு காட்டு, பகிர்ந்துக்கோ, சாப்பாடோட நிப்பாட்டிக்கோ. சுவாபத்தை பகிர்ந்து கொள்ளாத, அவங்களோட கூட அவங்களுடைய வீண் வார்த்தைகளை காதல் கேட்டு பகிர்ந்து கொள்ளாத, கேலி பண்ணக்கூடிய பேச்சுக்கள், அவிசுவாசமான பேச்சுக்கள், உலக பிரகாரமான காரியங்கள் பகிர்ந்து கொள்ளாத, வேண்டாம். எப்படி பாஸ்டர் 24 hours ஏசு ஏசுன்னு இருக்குங்களா பாஸ்டர்? சரி, இப்படி வேணா சொல்லிட்டா 12 hours ஏசுன்னு 12 hours பிசாசுன்னு அப்படின்னா பிரசங்கம் பண்ணிட்டோமா? 12 hours ஏசுன்னு 12 hours வந்துட்டு உலகம் பாவம் நண்பர்கள் பிசாசு. ஓகேவா அப்போ உங்களுக்கு? 24 மணி நேரமும் இயேசு தான். வேலைக்கு போனாலும் இயேசு தான், வீட்டுக்கு வந்தாலும் இயேசு தான், படுத்தாலும் இயேசு தான், தூங்கினாலும் இயேசு தான், எழுந்தாலும் இயேசு தான், நின்றாலும் இயேசு தான், உட்கார்ந்தாலும் இயேசு தான். எல்லாத்துலேயுமே இயேசு தான். அது ஏன்னா இயேசு அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வாழ்க்கையில் எங்கே வருது சொல்லு? வேலையா? அந்த வேலையே தேவையில்லை. இயேசு வேண்டான்ற மாதிரி எங்கே சிச்சுவேஷனும் சொந்தக்காரனா? அந்த சொந்தக்காரனே தேவையில்லை எனக்கு. இயேசு அவாய்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் எங்கே? ஃபேமிலியா? அந்த அப்பா அம்மாவே தேவையில்லை எனக்கு. அப்படி ஃபேமிலியாக இருந்து என் பாதலம் போகிறதுக்கா? யாருன்ற கேள்வியே கிடையாது. எனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிற இயேசுவை, அந்த நித்திய ஜீவனை பிளாக் பண்ற மாதிரி, ஸ்டாப் பண்ற மாதிரி, அவாய்ட் பண்ற மாதிரி, அந்த சீரியஸ்னஸ் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி என்னை யாரெல்லாம் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவையில்லை. அவர்களோடு பங்கு கொள்ளாதிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வாசிக்கும் போது எதாச்சும் வாசிட்டேன். அப்புறமா பார்த்தேன், இங்கே ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 11th ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். அது என்னுடைய பைபிள் ஆப்பில் நான் போட்டு வச்சிருக்கிறேன். யோசிச்சேன்,
எதுக்கு இந்த வருஷத்துக்கு ஸ்டார் போட்டு வச்சிருக்கிறேன் நான்? அப்படியே எப்பயோ ஏதோ படிச்சு என்னவோ கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதனால தான் ஸ்டார் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன படிச்சு என்ன கண்டுபிடிச்சோன்னு தெரியலையே அப்படின்ட்டு மறுபடியும் படிச்சேன். அப்புறம் இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தால, அண்ட் டு நாட் பார்ட்டிசிபேட் இன் தி அன்ஃப்ரூட்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ் பட் இன்ஸ்டெட் ஈவன் எக்ஸ்போஸ் தெம். எனக்கு அப்பதான் புரிஞ்சது நான் ஏன் ஸ்டார் போட்டு வச்சேன் அப்படின்னு. என்ன இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? மறுபடியும் பாருங்க, தமிழ்ல புரியல பாரு. தமிழ்ல கடிந்து கொள்ளுங்கள் இருக்குல்ல, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தாவி விரோதமாய் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் என்ன பண்ணாத, உடன்படாத, சேர்ந்து போகாத. அப்போ அவங்களோட சேரம் என்ன பண்ணலாம்? அமைதியை விட்டுடலாமா? அன்பா பொறுமையா அமைதியா இருந்துருவோமா? பார்த்தாலும் சிரிச்சு அமைதியா போயிடலாமா? என்ன பண்ணுமா? கடிந்து கொள்ள அவனை. நீ கடிந்து கொள்ற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்குது? எக்ஸ்போஸ். பாருங்க, அப்போ இந்த மாதிரியான பாவத்துல தொடர்ந்து இருக்கிறான் அப்படின்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத அப்படின்னா, இந்த மாதிரியான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். என்ன மாதிரி பாவம்? தேசித்தனம், விபச்சாரம், பொருளாசை, விக்கிரகாராதனை. அதான் விக்கிரகாராதனைக்கு ஏற்ற பொருளாசைக்காரன், இல்லை வம்பு பண்றது, வீண் பேச்சு, பரியாசமான பேச்சு, இந்த மாதிரியான காரியங்களை பண்றவன் கூட உடன்படாத பங்காளியே இருக்காத. முடிஞ்சிச்சா? அவள் தானே? இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா, அவனை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டு மற்றபடியே அவன்கிட்ட ஜாக்கிரதையா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துருவான். அவன் தேவ சுவாபம் இல்லாதவன், வீண் பேச்சு பேசுறவன், அவன்கிட்ட பேசினா வம்பு பண்ணுவான், தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அழப்புவான், உன்னை அவன் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். அவன்கிட்ட சேராது அப்படின்றது யாரு சொல்லணும்? நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்படி அவர்களை கடிந்து கொள், வெளிப்படுத்தி காட்டு, எக்ஸ்போஸ் பண்ணு. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் காரியங்களை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. எந்த அளவுக்கு அவன் இப்படி ஒரு காரியம் பண்றான்னு சொல்றதே அசிங்கமா தான் இருக்குதாமா. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. கண்டிப்பா அதெல்லாம் வெளியாகும். பாவத்தில் இருக்கிறவன் தொடர்ந்து துணிகரமா, தொடர்ந்து தைரியமா, ஆசைப்பட்டு வேணும்னே திருப்பி 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 பாவம் பண்ணாத. அதற்காக தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. அப்படியான காரியங்கள் வெளியரங்கமாகும். அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா இனியே ஒப்பு கொடுத்துட்டு மனம் மாறிட்டு திருந்திடு. நான் இயேசுவின் சுவாபத்தை, கிறிஸ்துவின் அன்பை, என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்க. இயேசு தம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான, தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு காட்டினார் பத்தியா. அதே போல் நாமும் நம்முடைய சரீரத்தில் பாவம் செய்யாமல், பரிசுத்தமும் ஒழுக்கமும் அந்த பாவத்தை செய்யறவங்க கூட சேராம, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம, அவனுக்கு பங்காளியாயிராம, அவன் செய்யட்டும் பாஸ்டர், நான் செய்யல, அந்த பேச்சே பேசாத. அப்படி செய்யற ஆட்கள் கூட நீ போவே போவாத. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்று. அவாய்ட் பண்ண முடியாத நேரங்கள் நிறைய இருக்கு. வேலைன்னு இருக்குது, சொந்தக்காரன்ற பேர்ல இருக்குது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ற பேர்ல இருக்குது, ஏன் சம்டைம்ஸ் சர்ச்ன்ற பேர்ல இருக்குது. இங்கேயும் ஒரு சிலது அப்படிதான் இருக்குதுங்க. அவாய்ட் பண்ண முடியாம நிறைய நேரங்கள் ஸ்கூல் காலேஜ்ன்ற பேர்ல, படிக்கணுன்ற பேர்ல இருக்குது. அப்பேற்பட்ட ஆட்களோடு கூட திருமணம்ன்ற பேர்ல மட்டும் போயிடாத, செத்து ஒழிஞ்சிருவ. இப்பயே சொல்லிட்டேன் நான், பார்த்துக்கோ. ஆமா, அவிசுவாசின்ற பேர்ல போயிடாத, அவ்வளவுதான், காலி. ஒண்ணு கவனமா இரு. அதெல்லாம் வெளிச்சத்துல வெளியரங்கம் ஆகும். ராமன் சொல்லுங்களேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்காரு. ஏசாயால இருந்து ஒரு வசனத்தை பால் கோட் பண்றாரு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப என்ன ஆகுது? வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், இல்ல பொருளாசை, வீம்பு, வம்பு பேச்சு, எகத்தாளமான பேச்சு, பரியாச பேச்சு, இல்ல இதெல்லாம் பண்றான் பத்தியா. அவனோடு கூட சேர்ந்தீங்கன்னா உன் காலத்தை நீ வீணடிக்கிற. உன் மேல இருக்க திட்டத்தை நீ நிறைவேற்ற மாட்டேங்கிற. ஆண்டவர் எதற்காக உன்னை அழைச்சாரோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணாம உன் ஃப்ரெண்டு தடுக்கிறான். ஃப்ரெண்டுன்ற பேர்ல நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உலக பிரகாரமான காரியத்தை பேசிக்கிட்டு, வீணான காரியத்தை பேசிக்கிட்டு நீ நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. கேட்டா ஜாலின்ற, டைம் பாஸ்ன்ற, சும்மா ரிலாக்ஸ் பண்றோம் அப்படின்ற. அங்க ஆத்துமாக்கள் செத்து அழிஞ்சிட்டு இருக்கான். நீ ஒரு தோட சேர்ந்து வீணான காரியத்தை வம்பு பேசிட்டு இருக்க, வீண் பேச்சு பேசிட்டு இருக்கிற. அவனு செத்தா பாதாளம் போக போறான். பத்தாத குறைக்கு அவனை காப்பாற்ற வேண்டிய நீ அவனோட சேர்ந்து உட்காந்து பேசுறன்ற பேர்ல அவனை நீ காப்பாற்றணும். ஆக்சுவலா அவனை காப்பாற்றவே மாட்டேங்கிற. அவங்களோட உட்காந்து ஜாலி பண்றன்ற பேர்ல வேற யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவ பத்தி சொல்லி காப்பாற்றலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிற.
நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், எப்படி முட்டா பையன் மாதிரி இருக்காதுன்றார் பவுல் சொல்றாரு. முட்டா பையன் மாதிரி இருக்காது, மதியற்றவனாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுதா? காட்ஸ் பிளான் என்ன? எப்படி பாஸ்ட் உணர்ந்து கொள்றது? கேள்வியே கேட்காத. இவ்வளவு நேரம் அதான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருந்துக்கோ. எப்படி? செயல்கள்ல, கிரியைகள்ல. எப்படி? அவர் தம் சரீரத்தை பலியாக கொடுத்தார் பத்தியா? அப்படி பரிசுத்தவான் ஏத்த மாதிரி நடந்துக்கோ. எப்படி? விபச்சார வேசித்தனம், வம்பு, வீண் பேச்சு, கிண்டல் பண்ற பேச்சுக்கள் தேவையில்லை. தேவையில்லாத பேச்சுக்கள், அவிசுவாசமான காரியங்கள் வேண்டாம். செய்யாத. வேசித்தனம், விபச்சாரம், பொருளாசை, விக்கிரகாராதனை வேண்டாம். இதெல்லாம் பரிசுத்தத்தை கெடுக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுரு. அவ்வளவுதான். அப்போ நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படின்னால எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணு. அப்பேற்பட்ட நாட்கள் கூட சேராத. நான் பண்ண மாட்டேன், அவன் தான் பண்ணுறான், நான் சும்மா தான் இருக்கிறேன். அந்த இடத்துல உனக்கு வேலையே இல்லை. கிளம்பி போயிட்டே இரு. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி நிற்க வைக்க முடியாது. சரியா? ஆமாம். அதில் முட்டா பையன் மாதிரி பிஹேவ் பண்ணாது. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீ முட்டா பையன் தான். அதுக்கு பதில் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் என்ன? இந்த மாதிரி காரியம் செய்யாமல் பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பை செயல்களில் காட்ட வேண்டும். அதுதான் தேவ சித்தம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. சரியா? இந்த மதுபான வெறி, நீங்க யாரும் சரக்கடிக்கிறது இல்லைன்னு நான் நம்புறேன். யாராவது குடிக்கிற பழக்கம் இருக்குதா? இந்த இப்போ ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துருங்கன்னா பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்கன்றது இல்லை மீனிங். கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமே குடிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு விட்டுரு. ஆமா, என்கிட்ட கொண்டு வராத. நான்லாம் இன்னைக்கே விட்டுட்டேன் அதெல்லாம். சரியா? ஆமா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். சரி, மதுபானம் அப்படின்னா சரக்கு பாட்டில் மட்டும் தான் மதுபானமா? சிகரெட்டு, கஞ்சா அது மட்டும் தான் மதுபானமா? அது மட்டும் தான் போதையா? நல்லா கவனி. ஒரு சில பேருக்கு டேப்லெட் போடாம தூக்கம் வராது. அது லிட்டரலாவே சரக்கு அடிக்கிறதுக்கு சமம். வசனம் சொல்வது கர்த்தர் தமக்கு பிரியமானவன் நித்திரை அளிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாறு கர்த்தர் தூக்கம் தருவார்ன்ற விசுவாசத்தோடு தேவ சிந்தையோடு படு, நல்ல தூக்கம் வரும். சில பேர் டேப்லெட் போடாமல் தூக்கம் வராது. அது வந்துட்டு கண்டிப்பாக சரக்கு தான். சரியா? இல்லை இப்படி சொல்லுவோமா? நான் ஒன்று ஒன்றா சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். ரொம்ப டைம் ஆகிடும். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும் அப்படின்னா, என்னால் இந்த ஒரு காரியம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு மதுபானம் தான். அதெல்லாம் உனக்கு போதை தான். என்னால் ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்காம இருக்க முடியல, அது போதை. ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியல, போதை. ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃபியாவது எடுத்துடணும், என்னால் செல்ஃபி எடுக்காமல் இருக்க முடியல, போதை. தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 ஃபோட்டோ மேலே டெய்லி அட்லீஸ்ட் 5 ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்துட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ரீசெண்ட் ரிசர்ச்சில். அந்த மாதிரியான ஆட்கள் ஏதோ மனத்தத்துவ வியாதி உள்ள ஆட்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடனே ட்ரெஸ் போடுறாங்கன்னு கேள்வி கேட்காத, சாப்பாடு சாப்பிட்றான்னு கேள்வி கேட்காத. அவசியம் உள்ள காரியம் எதுவும் இல்லாத, அவசியம் இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சுதான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள எதுவா இருந்தாலும் எப்படி சொல்லுவோமே, எனக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், ஆனா டெய்லி எனக்கு கண்டிப்பா சிக்கன் வேணும். அது பேர் என்னது சொல்லுங்க? டெய்லி சாப்பிட்றது சாப்பாடு வேணுமா வேணாமா? வேணும். ஆனா கண்டிப்பா எனக்கு சிக்கன் இருந்தாதான் அப்படின்னா எப்படி அது? மதுபானம் தான், வெறி தான். பைபிள் வந்து வெறின்ற வார்த்தை மதுபானத்துக்கு மட்டும் பயன்படுத்தல, ஆகாரத்துக்கும் பயன்படுத்தியிருக்கு. தெரியுமா? 1 கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரத்துக்கு மேல. ஆகார வெறி உள்ளவர்கள், ஆகாரத்தின் மேல் வெறி உள்ளவர்கள். எதெல்லாம் மதுபானம்? நெசசரியா இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லாமல் வேற ஏதாவது ஒரு காரியம் எனக்கு கண்டிப்பா இருந்தாதான் அப்படின்னா, ரெகுலரா ஒரு ஹாபிட் இருந்ததுன்னா, இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்லுவோமே, ஒரு ஊழியக்காரனை என்ன பார்த்துக்கோங்க, நான் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ ரெகுலரா கம்பல்சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுவும் எனக்கு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அது எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா மதுபான வெறி தான். தெரியல, ஆவியான மனசு உணர்த்த நான் சொல்லிட்டேன். நீங்க எல்லாருமே என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள். எனக்கு தெரியாம
எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கவர் பண்ணி இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாத ஒரு காரியத்தை ஏதோ ஒன்று ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மதுபான வெறி தான், சந்தேகமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா ஒப்பு கொடுத்துரு, உணர்ந்து ஒப்பு கொடுத்துரு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அதுக்கு மாற என்ன பண்ணும்? ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. மேல வாசி சொல்ல, கிண்டல் பண்றது இல்லை, ஆகாத பேச்சு இல்லை, வீம்பு பேச்சுக்கள் இல்லை. எதுவே தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கிவ் தேங்க்ஸ் டு காட் இன் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஆண்டு நன்றி சொல்லு. எதெல்லாம் பார்க்குறீங்க நன்றி சொல்லு. என்னெல்லாம் தோணுது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. தெய்வீக சுவாபத்தை உள்ள வந்துட்டு வளர்க்கிறன்ற பேரில் உட்காந்துன்னு தெய்வ சுவாபம் வளரணும், தெய்வ சுவாபம் வளரணும், தெய்வ சுவாபம் வளரும், அப்படிலாம் வளராது. ஆண்டவர் படைச்ச இயற்கை பார்க்க ரோட்டில் போகும்போது சில அழகான மலையை படைச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, பெரியவரப்பா நீங்கப்பா, வானத்தை பாரு பயங்கரமாக இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லவே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி என் கண்ணில் தெரியுது, என்ன அழகான படைப்பாண்டவர், நீங்கள் பெரியவர் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே சொல்ல ஆரம்பி. எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொரு கீழ்ப்படி. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம அந்த கம்பேரிசன் நல்லா கவனிங்க. மேலே வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருந்தது? பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய இந்த காரியம் எதுவுமே நீ பண்ணாத. பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் எதுவுமே என்ன பண்ணவே பண்ணாது. அதுக்கு மாற இப்ப என்ன பண்ண சொல்லி சொல்றாரு? ஞான பாடல்களினால், கீர்த்தனைகளால், சங்கீதங்களால் ஒருவருக்கு புத்தி சொல்லு. எப்ப பேசினாலும் எப்ப பழனாலும் டே இதை பத்தி வசனம் சொல்லு தெரியுமா? பேசு. விரோதிகளை பத்தி வசனம் சொல்லுது. அதே இப்போ ஒருத்தவங்க சர்ச் பிலீவர்ன்ற பேர்ல பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இப்படி தாங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க, ரொம்ப இரிட்டேட்டா இருக்குங்க. யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? விசுவாசிகளாகிய சகோதரர்கிட்ட தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதை பகிர்ந்து கொள்ளும் போது அப்படியாகா ஃபாஸ்டிங் போட்டு ஜாப் பண்ணலாம், ஆண்டுறவங்கள காலி பண்ணுறோம், ஆண்டுறவங்கள அது இல்லை. அவங்க மேலே அன்பு செலுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதத்தோட வாசிச்சாங்க ஒரு வசனம் இந்த மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படி பேச கத்துக்கோ. வீண் பேச்சு இல்லை. ஸ்தோத்திர பாடல்கள், சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாடல்கள், அது 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 மூலமா ஒருத்தர் புத்தி சொல்லு. இருதயங்களில் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, இருதயத்தில் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணவே மாட்டான். ஆனா ஸ்பெஷல் வர்ஷிப் செஷன் போட சொல்லு. அதனால் டின்ஜாக் லைட்டை போட்டு, மியூசிக்கை போட்டு, புகையை போட்டு, டிஸ்கோ லைட்ஸை வச்சு அதுக்கு தான் போயிடுவான். அதுலயும் ஜான் ஜபராஜ் வராருன்னா முதல்ல ஓடுவான் இல்லை? ஆமா. இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ், இளையராஜா ஃபேன்ஸ் இல்லை? வேற யார் இருக்கா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்? எனக்கு தெரியல. என்னது ஐசக் ஜோவா? இல்லடா, நான் சினிமாவில் சொல்லுகிறேன்டா. மைக்கேல் ஜாக்சன் ஷோஸு, ஹாரிஸ் ஜெயராஜ், தெரியல, நிறைய பேர் ஞாபகம் இல்லை. அது இப்போ ஒருத்தருக்கும் ஒரு க்ரௌடு போகும் பாரு. இளையராஜா உடனே ஓடுவான், ஹாரிஸ் ஜெயராஜ் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் ஜோயல் தாமஸ் அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஜான் ஜபராஜ் அதுக்கு ஒரு டீம் இருக்கும், பென் சாமுவேல் அதுக்கு ஒரு டீம் இருக்கும், பென்னி ஜோசப் அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஜான் ஜோசப்னா அவனுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்படி ஒருத்தருக்கும் ஒரு டீம். அப்படியே என்ன இது ஐயா? இந்த வர்ஷிப்ல ஆண்டவர் கேட்கறதே கிடையாது, ஏத்துக்கிறதே கிடையாது. யாருக்காக போற? அந்த நபருக்காக நீ போற. தேவனை ஆராதிக்க போறியா? அப்படி தேவனை ஆராதிக்க போகணும்னு தோணுச்சுன்னா அங்க பப்ளிக் வர்ஷிப்க்கு முன்னாடி உனக்குள்ள பர்சனல் வர்ஷிப் எவ்ரிடே இருக்கும். பர்சனல் வர்ஷிப் இல்லவே இல்லை. பர்சனல் வர்ஷிப்பே இல்லை. பப்ளிக் வர்ஷிப்க்கு உடனே ஓடி வந்துருவான். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 weeks பேக் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பேசியிருந்தேன். பீப்புள் ஆர் வர்ஷிப்பிங் தேர் வர்ஷிப், தேர் நாட் வர்ஷிப்பிங் காட். ஞாபகம் இருக்கா? கவனிச்சிங்களா? ரீசெண்டாக ஷார்ட்ஸாக கூட போட்டோம். நம்ம மனிதர்கள் ஆராதிக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் ஆராதனையில் விருப்பம் கொள்கிறார்களே தவிர ஆராதிக்க வேண்டியவர்கள் மேல இருக்கக்கூடிய விருப்பம் இல்லை. அந்த வர்ஷிப்ல, அந்த பிரசன்ஸ்ன்ற பேர்ல, அந்த மியூசிக்ல, இல்ல அந்த பாடல் வரிகள்ல, ஹிட் சாங்ஸ் அந்த லீட் பண்ற ஆளை பொறுத்து இருக்குது, வாசிக்கிறவனை பொறுத்து இருக்குது. உலக சபைகள் வந்துருச்சு தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன் ஷோஸ்ல கூட இந்த காரியத்தை பண்ணதில்லை. ஆனால் மற்ற ஷோஸ்ல எல்லாமே
பப்ளிக் கான்செர்ட்னு சொல்லி வைக்கும்போது, மியூசிக் கான்செர்ட் வைக்கும்போது, அந்த ட்ரம்மர் ஃபேமஸான ஆளா இருப்பான், கிட்டாரிஸ்ட் ஃபேமஸான ஆளா இருப்பான், இந்த சிங்கர் ஃபேமஸான ஆளா இருப்பான். இந்த சிங்கர் தான் லீட் பண்ணுவான். ஒரு பாட்டு பாடி நடுவுல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹியர் வி ஹேவ் அப்படின்னு அந்த ஆள் பேரை சொல்லிட்டு ட்ரம்மர் ஆன் தி ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. உடனே அந்த டைம்ல மத்த எல்லா வால்யூம் கம் பண்ணுவாங்க. ட்ரம்மர் மட்டும் அவன் திறமையை வாசிச்சு காட்டுவான். அப்படியே வாசிச்சு காட்டுவான். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தருவாங்க. அப்படியே வாசிச்சு இருக்கும்போது ஹியர் வி ஹேவ் பேரை சொல்லிட்டு கிட்டாரிஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ் அப்படின்னு உடனே கிட்டாரில் உடனே மற்ற எல்லா மியூசிக்கோட கொஞ்சம் வால்யூம் கம்மியாயிடும். இவனுக்கு மட்டும் லீடாக்கி அப்படியே பயங்கர வாசிச்சு காட்டுவாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ அதை பண்றா தெரியுமா? மியூசிக் கான்சர்ட்ன்ற பேர்ல. ஏன்னா எங்க இருந்து கத்துட்டு வந்தீங்க? கிறிஸ்து பிதாவினிடத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காய் அவர் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நேசித்தது போல அந்த அண்மையை வெளிப்படுத்துறது வழி என்னன்னு சொன்னா, உலகத்தை எப்படி மீட்டிங் நடத்துறான், எப்படி போர்டு போடுறான், எப்படி பேனர் பண்றான், எப்படி தம்ப்நெயில் பண்றான், எப்படி வீடியோ பண்றான், எப்படி ஷோ நடத்துறான், என்னென்ன ஷோல பயன்படுத்துறான், என்ன மியூசிக் யூஸ் பண்றான், அதே போல யாரை யூஸ் பண்ணலாம். ஏஆர் ரஹ்மானுக்கு வாசிக்கிறவனுக்கு கிறிஸ்தவ சபையில வாசிக்கிறது என்ன வேலை? அது எதுக்கு சமம் தெரியுமா? எதுக்கு சமம் தெரியுமா? ரோட்ல சாணி விழுந்ததுன்னா வீட்டு வாசல்ல சாணி அள்ளுறது ஒரு என்ன வச்சிருப்போம் பாரு, அதுல சோறு போட்டு வைக்கிற சமம். தின்னுவியா? சொல்லு பாப்போம். அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? உன் வாயின் வார்த்தைகள்ல கூட நீ வந்து அசுத்தமான காரியம் பேசக்கூடாதுன்றப்போ, வர்ஷிப்ன்றது பாடுறவர் மட்டும் தான் வர்ஷிப் லீட் பண்றாரோ? மியூசிக் வாசிக்கிறவன் எப்பேற்பட்டவன் தான் பரவாயில்ல. அவன் வேசிக்கலனோ, விபச்சாரக்காரனோ, இல்ல அசுத்தமாக காம விகாரத்துக்கு ஏதோ சினிமாக்கு வாசிக்கிறவனா இருக்கிறவனோ, எவனாலும் பரவாயில்ல. அது கவலை இல்லையோ? வாசிக்கிறவர்கள்ல இருந்து பாடுகிறவர்கள்ல இருந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா தான் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதவர்களா தான் இருக்கணும். சத்தியம் அறிந்தவர்களா தான் இருக்கணும். இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மைசூர்ல பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மாசமா அவங்க மாசமா இருந்த நாட்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வள்ளியூர் பாஸ்டர் பையன். வள்ளியூர் பாஸ்டர் பையன். அங்க வந்துட்டு இன்னொரு சர்ச்ல, அது என் ஃப்ரெண்டோட சர்ச் தான், பெரிய சர்ச். அங்க வந்துட்டு வாசிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. இவன் பாஸ்டர் பையன் ஊழியம் பண்றான், மியூசிக் டீச்சரா இருக்கிறான், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ வந்துட்டு எப்படின்னு தெரியல, இந்த பையனுக்கு சத்தியம் நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ அவன் கூடும்போது இவன் கூட ஒரு 10 வாலிப பசங்களை கூட கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு நான் நீ டெமோ நான் பண்ணி காட்டுறேன், நீங்க வேணா நின்று பாரு, யார் அபிஷேகத்தெல்லாம் நிறைய கிடையாது, நான் வாசிக்கிற மியூசிக் ஏற்ற மாதிரி தான் அபிஷேகம் வருது, நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் அங்கே பப்ளிக்கில் இவன் கூட வந்த வாலிப பசங்களுக்கு ட்ரைனிங். அந்த மீட்டிங்கு போயாச்சு. இவனு வந்து வாசிக்கிறான். வாசிக்கும்போது ட்ரம்மர் கண்ணை காட்டினான். வாசி போயின்றப்போ பாட்டி கத்தவோ ட்ரம்மர் சும்மா அடி வேகமாக போய் டெம்போ ஏறினேகுது, ஸ்பீடு கூடினேகுது. அப்படியே மக்கள் அபிஷேகம் பயங்கரமாக ஒதுக்கிறாங்க. இவன் ஸ்டேஜில் பசங்களை பார்த்து கண்ணை காட்டுறான். எப்படி பார்த்தல அப்படின்னு கண்ணை காட்டி டக்குன்னு அந்த ட்ரம்மரையும் கிட்டாரிஸ்டையும் பார்த்துட்டு கம்மி பண்ணிக்கோ. அப்படியே கம்மி பண்ண உடனே ஸ்பீடு அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிக்கிற ஸ்பீட் வாசிக்கிற நிப்பாட்டில் அப்படியே ஸ்பீடை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறைக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டேஜில் நடத்துகிற பாஸ்டர் அப்படின்றாளா, என்ன யாருக்கிட்ட இருக்கு அனாயிண்டிங்? வாசிக்கிறவங்க இல்லையா? அப்படி பண்ணி காட்டினான் தம்பி. என்ன அண்ணே நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட. அவங்க அப்பாவுடைய சர்ச்சில் வாசிக்கும் போது அனாயிண்டிங் அபிஷேக ஆராதனை அப்படின்ற பேர்ல அப்படியே பயங்கர ஃபாஸ்டா பாட்டு போயினுக்குது. பசங்கிட்ட சொல்லி வச்சுட்டான், முனி நீ வேணா பாரு, நீ ஆராதனையில் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஸ்டாப் பண்ற போறேன், மக்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க மட்டும் நீ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டே இருக்கும்போது பாடிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ட்ரம்மர் கண்ணை காட்டினா. ஏன்னா இப்போ இவன் பாஸ்டர் பையன், இவன் யூத் மீட்டிங்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடத்துவான். பசங்க நல்லா சத்தியத்தை சொல்லி தரான். பசங்க வந்து பாஸ்டரோட இவனை தான் பயங்கரமாக பார்க்குறாங்க. ஏன்னா சத்தியத்தை நல்லா சொல்லி தரான். பாஸ்டர் கண்ணை காட்டினா டப்பு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டான் கீபோர்டு. இன்னும் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. மியூசிக் மொத்தமாக ஸ்டாப் பண்ண உடனே அனாயிண்டிங்கில் ஒன்றும் இல்லை, சர்ச்சில் எல்லாம் பேக்கன்னு பார்த்துருக்குது ஒருத்தர். எப்படி இது பிற கதை? இந்த பையன் இந்த விஷயத்தை என்ன சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பூர்ல ரஜினி இருக்காப்ல, அவர் சொல்லுவார், அண்ணே இல்லை பாஸ்டர் தான் கூப்பிடுவார், பாஸ்டர் நான் எங்கள் லோக்கலில் சர்ச்சைக்கு போகிறேன், நான் தான் பேண்ட் வாசிப்பேன். அது பாஸ்டர் வேகமாக பாடிட்டே போகிறேன், வேகமாக வாசிக்கிட்டேன், நானும் வேகமாக வாசி வந்துனே இருக்கிறேன், எவ்வளோ தான் வேகமாக வாசிக்க. நான் அப்புறம் நான் சொன்னேன், இப்போ மக்கள் அப்படியே அபிஷேகத்தில் பயங்கரமாக குதிக்கிறாங்களே பாஸ்டர், அதெல்லாம் நடக்குதுல்ல பாஸ்டர் அப்படின்னு நான் ரஜினி என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், உங்கள் சர்ச்சில் என்னென்ன மியூசிக் இருக்குன்னு. இல்லை டேம்பரனும் பேண்டு நான் வாசிப்பேன், அதுதான் நான் பேண்டு பட்டை. ஏன்னா ரஜினி வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு ரஜினியுடைய குரு ஒருத்தர் இருந்தார், அவரும் ரஜினி வந்துட்டு கோயில் கோடைக்கு மேலே வாசிப்பாங்க. அதில் இவங்க பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு, ஊர் ஃபுல்லாக கூடுவாங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. சரியா? இப்போ அந்த பழக்க தோஷம் அங்கே வந்துட்டு அன்னைக்கு கோயிலில் அடித்தது இன்னைக்கு சர்ச்சில் அடிக்கிறது தான், அவ்வளோதான், வேறு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ரஜினிகிட்ட பல முறை சொன்னேன், ரஜினி
பேண்டு தானே, ட்ரம் தானே, அடிச்சுக்கிட்டே இருக்க கையை விட்டு தெரிச்சுது ஸ்டிக்க, டிப்பாட்டுரு பாஸ்டர் கண்டிப்பா என்ன பாரு ஸ்டிக்கு பிறந்துச்சு பாஸ்டர் சொல்லு. அந்த மொமெண்ட்ல என்ன நடக்கணும் மட்டும் நீ பாருன்னா பலமுறை சொன்னேன். புட்டா பைய பண்ண மாட்டேங்கிறான். பயந்தாங்குழி பசங்க பண்ணணும்ல, பண்ணாதானே தெரியும். இவங்க அபிஷேகம் வந்து ட்ரம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஆவியானவரை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்ட்டு. எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் வசனங்கள் அப்படி இருக்கா? எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் ஆவியில் நிரம்பி ட்ரம் அடிச்சு அபிஷேகத்தில் ஆண்டாங்கன்னு இருக்கா? இவங்கள ஐயோ இவங்கெல்லாம் வந்துட்டு அறியாமையில் இருக்காங்களா, இல்லை வேணும்னே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, கண்ணை மூடிட்டு தெரிலன்றாங்களா, இல்லை வேணுங்க புரியல, எனக்கு எப்படி இருக்காங்கன்னே புரியல. உண்மையாவே கண்ணு குருடா, கண்ணு தெரியலையா, இல்லை கண்ணை மூடிட்டு தெரிய மாட்டேங்குன்னு உட்காந்துருக்காங்களான்னு தெரியல. என்னத்த சொல்றது இவங்கள. இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடிக்கிறது. மனசால ஆண்டவர் பாடி துதி. ஆனால் அந்த பாடலை பப்ளிக்ல பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தணுமா? பாடத்துக்காக பயன்படுத்த சொல்லல. அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள், வார்த்தைகள், சத்தியங்கள்ல அதெல்லாமே சத்தியம் தானே. அதை ஒருவருக்கு ஒரு சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணு, புத்தி சொல்லு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார்கள். சரியா? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார்கள். நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் எஃபேசியன்ஸ் 5 நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு 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 டாபிக் முடியுது. என்ன முடியுது? நான் உங்ககிட்ட சொன்னேன், எபேசியர் வந்துட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை 5 பாயிண்டா பிரிச்சுக்கலாம்னு சொன்னேன். 1, கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி வாழணும். எழுதுறவங்க எழுதிக்கோ. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி வாழணும். 1. 2வது, காம விகாரம், விபச்சாரம், எல்லா விதமான அசுத்தங்கள், பொருளாசை, பேராசை இதெல்லாம் விட்டுட்டு நீதி, பரிசுத்தம், நியாயம், உண்மை, சத்தியம் அதை கேட்ட காரியங்களை செய். 2வது. 3வது, கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளிலும் உன்னுடைய விசுவாசிகளை உற்சாகப்படுத்து, என்கரேஜ் பண்ணு, வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்ணு. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. 4வது, பரிசுத்தவான்கள்னு சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியில் நிரம்பியவர்களாய் எப்படி பேசிக்கணுமா? சங்கீத வசனங்களால் பேசிக்கணுமா, ஞான பாடல்களால் பேசிக்கணுமா, ஆவிக்குரிய பாடல் நிமித்தமாக பேசி எல்லாவற்றுக்காக ஆண்டவர் என்ன பண்ணி எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி. முடிஞ்சுதா? அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போறோம்? 22ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவது என்றால் எப்படி கீழ்ப்படிவது அப்படின்றத 5ஆம் அதிகாரம் 22லிருந்து நம்ம கண்டினியூ பண்ணி 6ஆம் அதிகாரம் நாளைக்கு மோஸ்ட்லி முடிஞ்சா ஃபினிஷ் பண்ணுவோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவது என்றால் என்ன அப்படின்றத பார்த்தா தெரியும். அதில் பேச வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, சொல்லித்தர வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஸோ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதுனா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஓகேவா? ஒரு ரீகேப் சொல்லணுமா? முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவோமா? 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கிறிஸ்துவினுடைய அன்பின் நிமித்தமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை எப்படி கிறிஸ்து காட்டினாரு? தம்முடைய சரீரத்தை நமக்காய் ஒப்பு கொடுத்து பிதா அதை வந்துட்டு சுகந்த வாசனையாய் உகந்த ஒரு பலியாய் பிதா அங்கீகரித்தார். அவர் ஜீவனையே கொடுத்து நம்ம நேசித்தார். அதே போல் நாம் நம்முடைய ஜீவனை கொடுத்து எல்லாரும் நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதன் மூலமாக தான் கிறிஸ்துவை என்ன பண்ண போகிறோம்? வெளிப்படுத்த போகிறோம். அப்புறம் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி நடந்துக்கோ. பரிசுத்தவான்கள் ஏற்றபடி நடந்துக்கிறது என்னது? வேசித்தனம் பண்ணாத. அப்படின்னா தேவனே நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. நம்ம பரிசுத்தமாக முடியாது, தேவனே நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. எப்படி நடந்துக்கோ? வேசித்தனம் பண்ணாம, எந்த ஒரு அசுத்தமான காரியம் செய்யாத, பொருளாசை உள்ளவனா இருக்காத. இந்த மாதிரியான காரியங்கள் உனக்குள்ள சொல்லப்படக்கூட கூடாது. அதே மாதிரி வம்பு, வீண் பேச்சு, பரியாசம், தகாத காரியங்கள் இதெல்லாமே. ஜோக்கா பேசினேன், கிண்டலா பேசினேன், ஜாலியா பேசினேன், தேவையில்லாத காரியங்கள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எல்லாவற்றுக்கும் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணு. விபச்சாரம் பண்ணாத, அசுத்தமான காரியம் செய்யாத, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. அப்படின்னா பொருளாசைன்றதே ஒரு பெரிய விக்கிரகம் தான். ஆமா, அவங்க இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே தேவனோட ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். ஸோ இதனால கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க.
வீணான வார்த்தைகள் பேசி மோசம் போகாத, அவர்களுக்கு பங்காளியுமா இருக்காத. நீ இப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற ஆட்களோடு கூட ஃபெலோஷிப் வச்சுக்காத, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. அவங்க தான் பண்றாங்க பாஸ்டர், அவங்க மத்தியில நான் நேர்மையா வாழ்ந்து காட்டுறேன் பாஸ்டர். ஒன்றும் காட்ட தேவையில்ல. அந்த மாதிரி ஆட்களோடு கூட பங்காளியா இருக்காத, சேராத, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? முற்காலத்தில் நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்க. மறைவிடங்களில் செய்யப்படுறத வெளிப்படையாக காணப்படும். ஆவியின் கனி அது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் மாம்சத்தின் கனி. ஆவியின் கனி எது? நற்குணம், நீதி, உண்மை. மறக்கவே மறக்காது. நல்ல குணம், நீதி, உண்மை. இது 3 தான் வந்து ஆவியினால் வர ஏற்படுத்தக்கூடிய கனிகள். அப்புறம் கர்த்தருக்கு பிரியமானது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். அப்ப கனியற்ற காரியங்களுக்கு நீ உடன்படாத. அந்த கனியற்ற காரியங்கள் இவ்வளோ பார்த்தம்போது இதெல்லாம் கனியற்ற காரியங்கள். நான் அதை உடன்பட மாட்டேன் அப்படின்ட்டு அமைதியா போயிடவா? இல்ல. இவங்க பண்றது எல்லாமே கனியற்ற காரியங்கள். இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்து மற்றவனுக்கு நான் விழிப்புணர்வு கொடுக்க போறேன். எக்ஸ்போஸ் பண்ண போறேன். சரியா? அதனால அந்த மாதிரி என்ன மாதிரி எக்ஸ்போஸ் நல்ல கவனி. ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு. நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். கவனி. இந்த மாதிரியான ஆட்கள் இந்த பாவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கள்ள உபதேசம் பேசுறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் இந்த பாவத்தில் விடுதலை பெறவே இல்ல. அவங்களை எக்ஸ்போஸ் பண்றது நம்முடைய வேலை. ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ண போறது இல்ல. நல்லா கவனி. நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகும். வெளியரங்கமாய் வந்து சேரும். எப்படி? ரவி சக்ரியாஸ் செத்துட்ட பிறகு அவர் வந்து அவரோட அசிஸ்டண்டோட கூட கள்ள தொடர்பில் இருந்தார். வெளிப்படையா வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி நீனா ஒரு நாள் வந்துடும். அதனால கர்த்தருக்கு உண்மையா இருக்க வாழ கத்துக்கோ. யாராவது ரகசியமா இருந்தீங்கன்னா இன்னையோட மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிரு. இது தேவையில்ல ஆண்டவரே. இந்த இந்த ஒரு உறவு, இந்த ஒரு இந்த ஒரு ரகசிய காரியம், இந்த ஒரு பாவம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நீயே தூக்கி எரிஞ்சிரு. சரியா? ஆமா. ஆமா. அதெல்லாம் சொல்றதுக்கே அவலட்சணமா இருக்கு. அப்போ செய்யாத அப்படின்றாரு. சரியா? அதனால தூங்கிட்டு இருக்காத, விழித்திரு, கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு, இதுல விழுந்து போயிடாத. அப்படினால் நீங்கள் முட்டாப்பை இல்லாம நடந்துக்காம, ஞானம் உள்ளவர்கள போல கவனமாய் நடந்துக்கோ. ஆமா. ஏன்னா காலம் பொல்லாததா இருக்கு. கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்திக்கோ. அவங்க கூட சேர்ந்து நாசமா போவாத. அவன மாரி ஆட்கள காப்பாத்துறது தான் உன் வேலை. நீ அவங்க கூட போயிருந்தீன்னா, அவன மாரி ஆட்கள காப்பாத்துற உன் வேலைய நீ செய்யாம போயிடுவ நீ. இதுதான் தேவனுடைய சித்தம். உணர்ந்து நடந்துக்கோ. அப்ப துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியில் நிறைந்து, சங்கீதங்களாலும், கீர்த்தனைகளாலும், ஞானப்பாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, உங்கள் இருதயங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவிடம் ஸ்தோத்திரித்து, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். நான் நெக்ஸ்ட் வீக் கன்டினியூ பண்ண போறோம். கிரேக்கம் பேசக்கூடிய ரோம் அரசாட்சியில் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்துன்ற பாலிசியே கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. இந்த ஒருவருக்கொருவர் யார் யாரெல்லாம், எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபெறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே, கிறிஸ்துவை போல் ஜீவிப்பதுனா என்ன அப்படின்றத நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீங்க வெளிப்படுத்தின உம்முடைய சுவாபத்தின் உபதேசங்களை நாங்கள் வாசிக்க, அதனுடைய வித்தியாசங்கள், அதனுடைய கான்ட்ராஸ்ட்ஸ், எதிர்மாறான காரியங்கள், நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் நடந்து கொள்கிற காரியங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதனால் நீர் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் உமக்கு கொடான கூடி நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களில் யாராவது ஒருவர் இந்த காரியத்தில் சிக்கியிருப்போமானால், எங்கள் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து எங்களை விடுதலை செய்து நீர் நடத்துவீராக. ஆண்டவர் இதுபோல் தவறாக இருக்கிற காரியத்தில் இருக்கிற ஆட்களை நாங்கள் கண்டித்து உணர்த்த, கடிந்து கொள்ள, எக்ஸ்போஸ் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். சொல்லப்படும் பொழுது அதை உணர்த்தப்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்து அதிலிருந்து வெளிவந்து கிறிஸ்துவுக்காய் தொடர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படினால காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடிக்கிற ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோட கூட பேசுங்க, ஸ்டடி ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் அநேகர் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. உன் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினார் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தெய்வ அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.